இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய பதித்தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பதாக என்னோட தொடர்பு கொண்டு நாங்கள் எங்களோட பேச விரும்புவதாக அறிவிச்சிருந்தார். குறிப்பாக தங்களுடைய பதிவு செயலாளர் சுமந்திரன் அவர்கள் தானும் எங்களோட பேச விரும்புவதாக அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறதுக்கு இணைந்திருக்கிறோம். இந்த சந்திப்பு தொடர்பாக இங்கு வரவரைக்கும் நாங்கள் என்ன நிகழ்ச்சிகள் அமைய போகிறதை பற்றி நாங்கள் பேசணும். அந்த வகையில் அந்த பேச்சுவார்த்தையிலே எங்களுக்கு அழைப்பு விடுத்த தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்கிலே தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்கிறது மிகவும் அவசியம். அந்த வகையிலே எங்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அனைத்து சபைகளிலேயும் குறிப்பாக வடக்கிலே அனைத்து சபைகளிலேயும் கிழக்கிலேயும் கணிசமான சபையிலே ஒரு அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்தலாம். அந்த அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்துவதற்கு ஒரு இந்த சபையில் ஆட்சி செய்வதற்குரிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் பேச விரும்பினதாக கூறியிருந்தேன். அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு அந்த இடத்திலே சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களோட பேசினார்கள். அவர்கள் தேர்தல் காலத்திலே ஒருதலை பட்சமாக அறிவிச்சிருந்த தேர்தலுக்கு பிற்பாடு ஆட்சி அமைக்கிறதுக்கு சைக்கிள் கட்சியோடு நாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதாக அறிவிச்சிருந்த சூழலில் நாங்கள் தேர்தல் முடிஞ்ச கையோடு அவர்களோடு பேசுவதற்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியிலே நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு சொன்ன கருத்தை தான் நாங்கள் உங்களோடு சொல்ல விரும்புகிறோம். அதாவது இந்த தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான ஆணையை தமிழ் தேசியத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க. அந்த தமிழ் தேசியத்துக்காக கொடுத்த ஆணையும் தமிழ் கட்சிகள் விசேஷமாக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய பேரவை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டதை தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்குவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியோ வேறு எந்த ஒரு தெற்கை சார்ந்த சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கோ நம்முடைய மக்கள் வாக்களித்து ஆணையை வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அனைவரும் மக்கள் மன்றத்திலே ஆணையை பெறுவதற்கு செயல்பட்டிருந்தோம். ஆகவே அதுதான் மிக முக்கியமான அந்த ஆணையை மீறுகின்ற வகையிலே எதிரும் நடந்து கொள்ளக்கூடாது. அதாவது வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை வழங்கியிருக்கின்ற ஒரு சூழலில் அந்த ஆணையை குழப்புற வகையில் எவருமே நடந்து கொள்ளக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் உகந்த அணுகுமுறை நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் கொள்கை ரீதியாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு நாங்கள் ஒரு கூட்டாக எதிர்காலத்தில் செயல்படுவோம். அதுதான் இந்த ஆணைக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல். அது தவறுகின்ற போது, அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் பேசிய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாததாக இருந்தால் அல்லது எவரும் அந்த கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை, வெறுமனே இந்த சபைகளில் பெரும்பான்மையை காட்டி சபையை கைப்பற்றுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்க போவதில்லை. நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாரிக்கிறோம். கொள்கையை விட்டு ஒரு இணக்கப்பாட்டு வெறுமனே ஆட்சி அமைக்கிறதுக்கும் பதவியை பெறுவதற்கும் எங்களுக்கு வருவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. மாறாக நாங்கள் ஒருதலைபட்சமாகவே ஒரு இணக்கப்பாட்டு இல்லாத இடத்துல நாங்கள் ஒருதலைபட்சமாகவே முடிவெடுத்திருக்கின்றோம். முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் அந்த முதலிடத்தில் இல்லாவிட்டால் அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும்.
ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் அல்லது அது எங்களுடைய ஒருதலைபட்சமான நிலைப்பாடு. கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வருகின்ற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த நிலைப்பாடு தொடர்பாக விட்டு கொடுப்பதை கூட நாங்கள் செய்ய தேவை. இப்போ உதாரணத்துக்கு சில இடங்களிலே எங்களுக்கு உபதவிசாளர் பதவியில் விட்டு கொடுப்பு செய்யணும், தங்களுக்கு வேறு ஒரு தரப்புக்கு டிடிஎன்ஏக்கோ இல்லாட்டி ஐடிஏக்கோ உபதவிசாளர் பதவியும் அவசியம் என்று கேட்குற இடத்துல வேணுமென்றால் நாங்கள் அதை பரிசீலிக்க ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாடு இருந்தால் மட்டும். அப்படி இல்லாத இடத்துல நாங்கள் இந்த ஒருதலைபட்சமான நிலைப்பாட்டை தாண்டி நாங்கள் வேறு எதை பற்றியும் நாங்கள் கதைக்க தயாரில்லை. ஏன்னா கதைக்க வேண்டிய தேவையில்லை. எங்களுடைய நிலைப்பாட்டு ஜனநாயகத்தை முழுமையாக கடைப்பிடிக்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நாங்கள் சொன்னது, நாங்கள் எப்போ உங்களோட ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாட்டுக்கு வருகிறோமோ அந்த இடத்துல உங்களுடைய ஆசனங்களையும் எங்களுடைய ஆசனங்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தேவை. அதை கூட்டி பார்க்காமல் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாடு இல்லாமல் நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தயார் இல்லை. ஏனென்றால் உதாரணத்துக்கு ஒரு சில சபைகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்களும் இணைந்ததாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு கிடைச்ச அந்த சபையில் கிடைச்ச எண்ணிக்கைக்கும் விட கூடுதலாக இருக்கு. ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாமல் நாங்கள் அப்படி கூட்டி பார்க்கறதுக்கு தயாரிக்கிறோம். நாங்கள் உண்டாகினால் மட்டும்தான் கொள்கையிலே நாங்கள் ஒரு அலையன்ஸாக ஒரு அணியாக சேர்ந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்படி கூட்டி பார்த்து நாங்கள் தமிழரசுக்கும் கூட ஆசனங்கள் வச்சிருக்கிறோம் என்று நாங்கள் கருத தயாரே தவிர எல்லாட்டி தமிழரசு கட்சிக்கு தான் அந்த சபை முதலாம் இடத்துல இருக்கிறதாக இருந்தால் அவைக்குத்தான் அந்த சபை அமைக்கிறதுக்கு உரிமை இருக்கின்றதை நாங்கள் மிக தெளிவாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் தமிழரசு கட்சியிடம் சொன்னாங்கள், இந்த நிலைப்பாட்டை விட்டு நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில விட்டு கொடுப்புகளை செய்கிறதாக இருந்தால், உதாரணத்துக்கு அவன் கேட்க பார்த்தவை சாவைச்சேரி நகர சபையில் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஆசனங்களில் சமம், ஆனால் வாக்குகளில் எங்களுக்கு கூட அந்த இடத்துல பங்கிடலாமோ என்று கேட்ட இடத்துல நாங்கள் சொன்னாங்க, கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாடு வர தயாரிக்கிறோம். நாங்கள் சாவச்சேரி நகர சபையை அது எங்களுடைய அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம். அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய தவிசாளர் பதவியை கொடுக்க தயாரில்லாட்டி அது உங்களுடைய முடியும். அது நீங்கள் எடுக்கிற முடியும். அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல இல்லாட்டி முதலிடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கும் டிடிஎன்ஏக்கும் இடையில் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாடு இல்லாத இடத்துல நாங்கள் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கிறது நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்க போவதில்லை. மாறாக நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். மேலதிகமாக கொள்கை ரீதியாக தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாராக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் நாளைக்கு ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக அடுத்திருக்கிற நடைமுறையிலே வரப்போகிற விடயங்களில் நாங்கள் அந்த நேரத்தில் வேணுமென்றால் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சிந்திக்க தயார். அப்படி இல்லாமல் இந்த ஒருதலைபட்சமாக நாங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு தான் நாங்கள் கடைபிடிப்போம் என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேசியிருக்கிற இடத்துல இதுவரைக்கும் நாங்கள் அவர்களுக்கும் இதே கருத்தை தான் சொன்னாங்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர்களோடும் எங்களுக்கும் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு வருது. ஆகவே எங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் ஒருதலைபட்சமாக எடுத்த நிலைப்பாட்டை தான் நாங்கள் கடைபிடிச்சோம். இந்த சந்திப்பு தொடருமா? கொள்கை அடிப்படையில் நீங்கள் இப்போ சரி வராது என்று சொன்னாலும் முதலாவதாக இருக்கிற கட்சிக்கு ஆதரவு என்று நீங்கள் சொல்கிறதும் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்காங்க. வடக்கில் யாழ்ப்பாணத்தில் எல்லா சபையிலையும் தமிழரசு கட்சி பெரும்பாலானதில் முன்னுக்கிறது. நீங்கள் கொள்கை அடிப்படையில் அவையோட உடன்படையில் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் சொல்லியிருக்கீர்கள் முதலாவதாக இருக்கிற அவைக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறாங்க. அப்படி என்றால் மறைமுகமாக தமிழரசு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறதா தான் அப்படி நீங்கள் பார்க்கலாம்.
இன்றைய தினம் யார் முதலிடத்தில் இருக்கிறன்றது வந்து அந்த எண்ணிக்கையை தான் தீர்மானிக்க போகுது. அது அது 5000 அது நாளைக்கு டிடிஎன் ஆயிருக்கலாம். இல்லாட்டி சரி நாங்கள் சொல்கிறோம் அந்த டிடிஎன்ஏக்கும் எங்களுக்கும் இடையில் வந்து கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு வெறும் சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம். கொள்கை ரீதியான இணக்கப்பாடு வார இடத்துல வந்து அப்போ கொள்கை ரீதியான இணக்கப்பாடுன்றா வந்து நாங்கள் ஒரு அலையன்ஸாக தான் நாங்கள் ஒரு கட்சியாக விளங்கு. நாளைக்கு நாங்கள் தமிழரசு கட்சியோட எங்களுக்கு மட்டும் ஒரு கட்சியாக அதைத்தான் நாங்கள் இந்த புரிந்துறோம் என்று சொல்கிறோம். சும்மா தேர்தலில் வந்து கிடைச்ச வாக்குகளை வச்சுக்கொண்டு சபையில் அமைக்கிறதுக்கும் சபையில் வந்து யாருக்கு தவிசாளர் யாருக்கு உபதவிசாளர் வந்து பங்குற விஷயம் நீங்கள் எத்தனை வருஷம் நாங்கள் எத்தனை வருஷம் இதுவளுக்கு வந்து நாங்கள் கதைக்க தயாரிப்போம். எங்களை பொறுத்தவரை வந்து கொள்கை ரீதியாகத்தான் மக்கள் எங்களை ஒன்றிணைந்து கேட்டவை அதைத்தான் நாங்கள் செய்யணும். அதை செய்கிற இடத்துல வந்து நாங்கள் கணிசமான விட்டு கொடுக்கல நாங்கள் செய்கிறதுக்கு தயார். பதவி விஷயம் பதவி ஆட்சி விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுக்க தயார் செய்யலாம். மிச்ச விஷயங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாக இணக்கம் இல்லாட்டி வந்து அந்த ஆணை கிடைச்சிருக்கிற இன்றைக்கு யதார்த்தத்தை நடைமுறைப்படுத்துகிற மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டியது. அதை நாங்கள் செய்வோம். தமிழர் தினம் சந்திப்பில் இந்த கொள்கை அடிப்படையில் நீங்கள் டிமாண்ட் பண்ண விஷயங்கள் என்னென்ன குறிப்பாக இல்லை நீங்கள் என்ன கேட்டீங்க? எங்களோட நிலப்பாடு வந்து இந்த என்ன தேசிய மக்கள் சக்தி அறிவிச்சிருக்கிற ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் நிராகரிக்கிறோம். அது மிக மிக முக்கியம். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மகத்தான ஆணை, ஒரு 3-2 பெரும்பான்மைக்கும் விட ஒரு மிக பலமான ஒரு ஆணை இருக்குது. அவர்கள் நாளைக்கு வந்து அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக முடிவெடுத்தால் அவர்கள் அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளேயே வந்து அவர்கள் ஒருதலைபட்சமாக வந்து அதை நிறைவேற்றும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகிறது என்று சொன்னால் அதை ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ளே அதை செய்து முடிக்கலாம். எங்களுடைய மக்களுக்கு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு கூட நேரம் போதாமல் போகும். இந்தளவு தூரத்துக்கு அதை அவசரமாக நிறைவேற்றலாம். ஆகவே நாங்கள் ஒரு தெளிவான கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டு அது சம்பந்தமாக எடுத்து அதை நிராகரித்து நாங்கள் மக்களை ஒரு அவசரமாக அவர்கள் அந்த விடயத்தை செய்ய வழிபட்டால் அதை மக்கள் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியே ஆகும். அது எங்களுக்கு மிக முக்கியம். மற்றது அதை ஒரு தவறான ஒரு விஷயத்தை எதிர்க்கிறது மட்டுமில்லை, நாங்கள் ஒரு சரியான விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தவும். அது ஒரு முழுமையான தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகிறது. தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் இணைந்த வடகிழக்குக்குள்ளே சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி ஆட்சி. சமஷ்டி என்பது எங்களை பொறுத்தவரை எந்த விதமான மயக்கமும் இல்லாத வகையில் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடான பேச்சுவார்த்தை தொடருமா? அதை நீங்கள் அவருக்கு தான் அவர்கள் தான் விலகினவை நாங்கள் விரும்பினோம். அதை அவர்கள் தான் இன்றைய இந்த கொள்கை உடன்பாடு தொடர்பான சந்திப்பு ஒரு உடன்பாடும் கடந்த சில மாதங்கள் ரீதியாக ஒரு உடன்பாடும் இல்லை. இந்த வகையில் வந்து வேறு எந்த விஷயம் சம்பந்தமாகவும் உடன்பாடு இல்லை. உடன்பாடை ஏற்படுத்துறதுக்கான சந்திப்புகளுக்கு ஏதாவது ஒருதலைபட்சமாக இந்த ஆட்சி அமைக்கிற விஷயத்தில் வந்து சபைகள் தொடர்பாக அது தமிழ் கட்சியெடுப்போட தான் இருக்க வேணும்ன்றதில் நாங்கள் தெரிவிப்போம். உதாரணத்துக்கு வந்து நாளைக்கு சொல்லுவேன் தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏயும் ஒன்றிணையிடம் என்று சரிதானே. அவைக்கு இடையில் வந்து ஏதோ ஒரு புரிந்துணர்வு வருது. அது கொள்கை ரீதியாகவோ இல்லையோ அதை தான் அறிவிக்கும். ஆனால் அவை ஒன்றிணைகிற இடத்துல சில வேளையில் வந்து ஒரு சில சபையில் நாங்கள் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடிய சபையில் கூட எங்களுக்கு முதலிடம் இல்லாமல் போகும். சொல்கிறேன் அது எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு முகம் கொடுக்க தேவை. ஏனென்றால் ஆணை வந்து தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே தான் இந்த ஆட்சி அமைக்கப்படும். அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இக்காரணம் கொண்டு நாங்கள் அந்த விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டோம். அது அவர்கள் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை இல்லாமல் பண்ணாலும் வந்து நாங்கள் அதை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற்கவும் தயாராக இருக்கிறோம். கடந்த சில மாதங்களுக்கு முதல் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானனுடைய அலுவலகத்தில் நடந்த சந்திப்புக்கு பிறகு ஏக்கிய ராஜ்ய என்கின்ற இந்த பதத்தை இந்த வரைவை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார் CVK சிவஞானன். அந்த உறுதி இப்பொழுது மீறப்பட்டிருக்கிறது. அது அதை மறக்கப்பட்டிருக்கு. இல்லை, அதை பற்றி வந்து நாங்கள் ஒன்றும் பேசவில்லை. அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு துரதிர்ஷ்டவசமாக வந்து ஒரு இணக்கப்பாடு கொள்கை அடிப்படையில் ஏக்கிய ராஜ்ய ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியும் உங்களிடம் இருக்கிறது. கொள்கை ரீதியாக எந்த விதமான இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை என்று சொல்கிறீர்கள். ஏக்கிய ராஜ்யத்தை பற்றியே நீங்கள் பேசவில்லை என்றும் சொல்கிறீர்கள். நாங்கள் பேசுகிறோம், இணக்கப்பாடு இல்லை என்று சொல்கிறோம்.
இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலே இன்று 5 மணியிலிருந்து ஆனால் இறுதியாக 5:30 7:30 வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தற்போது முடிந்திருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தை. அது உருவாவதற்கு காரணம் இந்த தேர்தல் முடிந்த கையோடு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடொன்றை வெளிப்படையாக சொல்லியிருந்தோம். அதாவது ஒவ்வொரு சபையிலேயும் எந்தெந்த கட்சிக்கு அதிகூடிய உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி அந்த சபையிலே நிர்வாகங்களை அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்பது. இந்த பொதுவான கோட்பாட்டை நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடும் 2 சுற்று பேச்சுவார்த்தையிலே பேசியிருக்கிறோம். பொதுவாக அவர்களும் அதுக்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு கூடுதலாக அப்படியாக ஒரு கட்சிக்கு நிர்வாகத்தை அமைப்பதற்கு, அதாவது தவிசாளர் பதவிக்கு மற்ற கட்சி ஆதரவளிக்கிற போது அந்த சபையிலே மற்ற கட்சிக்கு கணிசமான ஆசனங்கள் இருந்தால் அவர்களுக்கு பிரதி தவிசாளர் பதவி கொடுக்கப்படும் என்பதும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஏற்றுக்கொண்ட விடயம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேசின போது அப்படியாக பார்க்கிற வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு வடகிழக்கிலே 35க்கு மேற்பட்ட சபைகள் எங்கள் வசமாக வரும். ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு சபை தான், வவுனியா மாநகர சபை மட்டும்தான் அவர்களுடைய மாநகர முதல்வராக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் இன்னும் 4 சபைகளிலே ஒரு நல்லெண்ண சமிஞ்சையாக தங்களுக்கு தவிசாளர் பதவியை கொடுக்க முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். நாங்கள் அது சம்பந்தமாக ஆராய்கிறோம். உள்ளூரிலே ஒவ்வொரு சபை இருக்கிற இடத்திலே எங்களுடைய கிளைகளோடு நாங்கள் பேசுகிறோம். எங்களுடைய கட்சி அரசியல் குழு எடுத்த தீர்மானத்துக்கு விதிவிலக்காக அது அமையும் என்ற காரணத்தினாலே அப்படியாக ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் அரசியல் குழுவிலே அது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சில வேளைகளிலே அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது இன்னமும் தீர்ந்ததாக இல்லை. ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நாங்கள் அந்த விடயத்தை சொல்லியிருக்கோம். இப்படி இருக்கிற போது சில நாட்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர், அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் கௌரவ ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் தானாக ஒரு அறிவிப்பை செய்திருந்தார். அதாவது நாங்கள் சொன்ன அதே கோட்பாடு தான், எந்தெந்த சபையிலே எந்தெந்த கட்சிக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் ஆதரவு அளிப்போம். அது தாங்களாக சுயமாக எடுக்கிற முடிவாக அவர் அறிவித்திருந்தார். இணக்கப்பாட்டோடு சேர்ந்து இயங்குவதாக இருந்தால் கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாடு முழுமையாக ஏற்பட வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அவர்களுடைய நிலைப்பாடு, நிர்வாகங்கள் அமைப்பது சம்பந்தமாக அவர்களுடைய நிலைப்பாடும் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலைப்பாடும், ஏற்கனவே என்று சொல்கிற போது இந்த தடவை மட்டுமில்லை, 2018லையும் நாங்கள் இந்த நிலைப்பாட்டைத்தான் அறிவித்திருந்தாங்க. எங்களுடைய நிலைப்பாடும் ஓரளவு ஒரே மாதிரியாக இருந்த காரணத்தினால்தான் எங்களுடைய தலைவர் அவர்களோடு இது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று அவர்களை அழைத்தபோது அவர்கள் உடனடியாக அதற்கு இணங்கி இன்று எங்களோடு பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். அப்படியாக எந்தவித மறுப்பும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நேரடியாக பேச வந்தமைக்காக முதலிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தலைவர் கூட்ட ஆரம்பத்திலேயே அதனை அவர்களுக்கு தெரிவித்தார்.
நாங்கள் பேசின போது அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாக அதனை அறிவித்ததாக சொன்னார்கள். அது எங்களுக்கு தெரியும். நேற்று முன்தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடு நடந்த பேச்சுவார்த்தையிலேயும் அதையே தாங்கள் சொன்னதாக எங்களுக்கு சொன்னார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் எங்களுக்கு அதையே தான் அறிவித்திருக்கார்கள். ஆகையால் இப்பொழுது நிர்வாகங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சபைகளிலே நிர்வாகங்கள் அமைக்கப்படுகிற போது எங்களுடைய நிலைப்பாடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய நிலைப்பாடும் ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிற காரணத்தினாலே அந்த அடிப்படையிலே தான் சபைகள் அமைக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அல்லது உறுதியாக கூட சொல்லலாம். அந்த அடிப்படையிலே சொல்லலாம். இதை ஒரு இணக்கப்பாடாக அவர்கள் அறிவிக்க விரும்பவில்லை. ஆகையினாலே அது இணக்கப்பாடில்லை என்றே நாங்கள் வைத்து கொள்ளலாம். ஆனால் இணங்கி இருக்கிறோம். அதாவது அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு, சபைகள் அமைக்கிற விடயத்தில். கொள்கை சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் ஓரளவு மக்கள் நலன் சார்ந்து, தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சார்ந்து தலைவர் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். நாங்கள் இணங்கி செயற்படுவதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் அதுக்கு பெரிதாக மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆகையினாலே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையை எங்களுடைய மத்திய செயற்குழுவுக்கும் தெரிவித்து, அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான விடயத்திலே எங்களுடைய மத்திய செயற்குழு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. அதற்கும் இன்றைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையை தெரிவித்து நாங்களும் ஒரு முடிவெடுத்து எதிர்வரும் நாட்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினோடும் ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இணங்குவதா குறிக்கோளாக வைத்து பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படியான ஒரு முன்மாதிரியான செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசுகின்ற பொழுது கொள்கைகளில் எந்த விதமான விட்டுக் கொடுப்பும் செய்யப்போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இணைந்து செயற்படுவது தொடர்பாக எதிர்காலத்தில் பேசப்படும் என்று ஒற்றையாட்சி என்கின்ற இந்த பதத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவர்கள் விட்டுக் கொடுப்பு செய்யாவிட்டால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு தமிழரசு கட்சி தயார். ஆம், நாங்களும் எந்த விட்டுக் கொடுப்புக்கும் தயாரில்லை. ஒற்றையாட்சி அடிப்படையிலே நாங்கள் எந்த அரசியலமைப்புக்கும் இணங்கப் போவதில்லை. நாங்கள் தான் சமஷ்டி கட்சி. எங்களுடைய கட்சியோட பேரே சமஷ்டி கட்சி. நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். அதில் எந்த விதமான விட்டு கொடுப்புக்கும் இடமில்லை. இன்றைய தினம் சந்திப்பில் ஏதாவது மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் உடைய பேச்சுக்கள் பேசப்பட்டது இல்லை, எதுவுமே இருக்கவில்லை. மிகவும் நண்பகோடு இப்படி சந்தோஷமாகத்தான் பேச்சுவார்த்தை நடந்தது. எந்த விதமான மனக்கசப்பும் இருக்கவில்லை. மிகவும் வெளிப்படைத்தன்மையோடு பல விஷயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த ஒருமைப்பாடு எதிர்காலத்திலே கைகூடுவதாக இருந்தால் பல விஷயங்களை நாங்கள் மனந்திறந்து இப்படியாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் அவசியம். அப்படி பேசுகிற போது நம்பகத்தன்மையை பேணுவதற்காக நாங்கள் எல்லா விடயங்களையும் பகிரங்கமாக சொல்லிக்கொண்டும் இருக்க முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இருதரப்பினரும் மக்களுடைய நலன் சார்ந்து நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறோம். ஆகையினாலே எங்களுடைய அணுகுமுறைகள் சம்பந்தமாக கொள்கை நிலைப்பாட்டிலே
இரு தரப்பினரும் ஒற்றையாட்சியை முட்டாக நிராகரித்த தரப்பினர். அணுகுமுறைகள் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஆகையினாலே அதை பற்றியும் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே பேசுவோம் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த தேசிய மக்கள் முன்னணி முன்னிலையில் இருக்கிற சபையில் நீங்கள் கைகாலம் போட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதிக ஆசனம் அது நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் தானே. அதான் எங்கட நிலைப்பாடு. நாங்கள் தான் முதல்ல சொன்னாங்க யார் யாருக்கு கூட ஆசனம் இருக்கோ அவர்கள் ஆட்சி அமைக்கிறாங்க, நாங்கள் ஆதரவு அளிப்போம். சாவகச்சேரி நகர சபையில் வாக்கு அடிப்படையில் அவர்களுக்கு வாக்கு அடிப்படையில் கூட இருக்கு. சாவகச்சேரி நகர சபையில் இரண்டு தரப்பினருக்கும் சம எண்ணிக்கையான உறுப்பினர்கள் இருக்கிற காரணத்தினாலே அதை எப்படி கையாள்வது என்பதை பற்றி நாங்கள் பிறகு தீர்மானிப்போம். டிடிஎன்ஏ அந்த சந்திப்பில் ஏதாவது டிடிஎன்ஏ அன்றைக்கு வவுனியாவில் கூடி வந்து தமிழரசு கட்சியின் உடன்பாடு இல்லைன்ற மாதிரி அறிவிச்சிருக்கணும். இதை நீங்கள் சொல்கிறத வச்சு நான் பதில் சொல்லலாம். டிடிஎன்ஏ அதை எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். நான் இப்போ இதுக்கு பதில் சொல்ல போனால் அவர்கள் சொல்வார்கள் எங்கே நாங்கள் அப்படி சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி சொல்லலையே, யாரோ கேட்ட கல்விக்கு நீங்கள் என் பதில் சொல்கிறீங்களோ. ஆனபடியால் நான் இதுக்கு பதில் சொல்லலாம். அவர்கள் எங்களுக்கு அப்படி எதுவுமே சொல்லவில்லை. ஆனபடினால அதை பற்றி நான் பதில் சொல்ல போகிறேன். யாழ்ப்பாண மாநகர சபையில் தமிழரசு கட்சி மேயர் எடுத்து பிரதி மேயரை அகில தமிழ் காங்கிரஸ் விட்டு கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்னதை போல நாங்கள் எங்களுடைய இரண்டாவது கோட்பாடாக அதை சொல்லியிருக்கிறோம். அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது, அவர்கள் அதிலே பேசுகிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினோடு இன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையிலே அந்த பிரதி தவிசாளர் என்ற விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. அவர்களுடைய மனதிலே ஒரு குறித்த கட்சிக்கு நிர்வாகத்தை கையளிப்பது என்பதுதான் அவர்களுடைய சிந்தனை. ஆகவே அவர்களோடு பிரதி தவிசாளர் என்ற விடயம் பற்றி ஒரு ஒருமைப்பாடுன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய நிலைப்பாட்டிலே அது ஒரு விடயம் அல்ல. தமிழ் தேசிய பரப்புக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளோடு மட்டும்தான் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்கின்ற முடிவில் தமிழரசு கட்சி இருக்கிறதா அல்லது நாங்கள் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கேன். நான் தமிழ் தேசிய கட்சிகள் என்ற சொல்லாடலை விட்டு விலகி இருக்கிறதுக்கான காரணம் வடகிழக்கிலே 2 முஸ்லீம் கட்சிகளோடும் எங்களுக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு சில இடங்களிலே நாங்கள் ஒப்பந்தங்கள் கூட கைச்சாத்திட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கூட பாரிய விட்டுக் கொடுப்புகளுக்கும் தயாராக இருந்திருக்கிறார்கள். உதாரணத்தை சொன்னால் மூதூர் பிரதேச சபையிலே அங்கே சனத்தொகையை பார்த்தால் 60% மேலே முஸ்லீம் மக்கள். ஆனால் நாங்கள் அதனை 2 வருடம் எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் முதலாவது 2 வருடங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியாக பல விட்டுக் கொடுப்புகளோடு நாங்கள் அப்படியான செயற்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். நாங்கள் தமிழ் பேசும் மாநிலம், வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் ஒரு மாநிலம் என்ற அடிப்படையிலே தான் அந்த மாநிலத்திலே சமஷ்டி அதிகாரங்களை கோருகிற ஒரு கட்சி. அப்படி இருக்கிற போது கிழக்கை விசேஷமாக பார்த்தால், வடக்கிலேயும் மன்னார் முசலி பகுதிகளை பார்த்தால் தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்களும் இதிலே அடங்குவார்கள். நாங்கள் அப்படியான ஒரு அதிகார பயிர்வை கேட்கிற போது அவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டோடு தான் நாங்கள் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அப்படியான ஒரு செயற்பாட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். சந்திப்பு நல்லது. ஏனென்றால் நாங்கள் சண்டபிடிக்கையிலே நாங்கள் அடிப்படையில் தானே நல்ல எந்த சந்தர்ப்பத்திலையும் என்பிபியின் ஆதரவை தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ளாது என்று சொன்னால் நாங்கள் என்பிபியிட்ட ஆதரவு கேட்க மாட்டோம். அது நாங்கள் எடுத்த முடிவு. தேர்தலுக்கு முதலே நாங்கள் தெளிவாக அறிவித்த ஒரு முடிவு. மாநகர சபையின் முதல்வர் யார் என்று தீர்மானிக்க இல்லை, இன்னும் தீர்மானிக்கல. அகிலங்கள் தமிழ் காங்கிரஸ் சந்திப்பு தொடருமா? சரி, இந்திய சந்திப்பு இந்த தொடர்ச்சியாக தொடருமா சந்திப்புகள் அகிலங்கள் தமிழ் காங்கிரஸ்? நிர்வாகங்கள் அமைக்கிறது சம்பந்தமாக இந்த ஒரு சந்திப்பு போதும். இணக்கப்பாடு என்று அவர்கள் சொல்ல விரும்ப இல்லை. நான் சொன்னது ஆனபடியாக நானும் அதை மீறி சொல்ல விரும்ப இல்லை. ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிறது. ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனபடினால அந்த ஒரு நிலைப்பாட்டிலே தான் சபைகள் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
நீங்கள் இந்த குறுக்கம் மறுக்க கேட்காமல் கேட்டு குழப்பாமல் ஒத்துழைக்க இந்த முயற்சி அவ்வளவுதான் வேண்டும். ஓகே. இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று மாலை இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கொக்குபில் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் குறித்த சந்திப்பு நடைபெற்றது. குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கட்சித் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரனும் கலந்து கொண்டார். உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பு குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. அந்த சுகாதார திணைக்களத்தில் உங்களுக்கு 200 மில்லியன் 23 வேலை திட்டங்கள், சுதேச மருத்துவ திணைக்களத்தில் 52 மில்லியன் 7 வேலை திட்டங்கள், சிறுவர் நலனத்தை திணைக்களத்தில் 92.05 மில்லியன் 13 வேலை திட்டங்கள். மொத்தமாக எங்களுக்கு அமைச்சு பொறுத்தவரையில் 347.48 மில்லியன் அலோகேஷன் இருக்குது. இதில் சுகாதார யாழ்ப்பாணத்துக்குரிய சுகாதார திணைக்களத்துக்குரிய வேலை திட்டங்கள் தொடர்பான மேலதிக விவரங்களை யாழ் மாவட்ட சுகாதார திணைக்களத்துக்கு 200 மில்லியன் ஒதுக்கப்பட்ட இந்த வருடம். அதில் எங்களுக்கு 23 வேலை திட்டங்கள், இதுவரைக்கும் எங்களுக்கு 25 மில்லியன் எக்ஸ்பெண்டிச்சராக போயிருக்கு. இதை விட இந்த 23 வேலை திட்டங்களில் 3 வேலை திட்டங்கள் நாங்கள் முற்றாக பூரணப்படுத்தியிருக்கிறோம். 10 வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. வேலை 10 வேலை திட்டங்கள் வந்து டெண்டர் எவல்யூஷனில் இருக்குது, டெண்டர் ப்ரொசீஜரில். மற்றது ஒரு வேலை வந்து நாங்கள் அடுத்த வாரம் அடுத்தது கோல் பண்ணுறதுக்கும் இருக்கிறோம். ஏற்கனவே இதுவரைக்கும் 13 விதமான எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு, 25 மில்லியன். 13ன்றது வந்து ஒரு அக்செப்டபிள் என்றால் 6 மாதம் இருக்குது. அதை நாங்கள் 6 மாதம் பிடிச்சால் 16 வீதம் 13 வீதம் அக்செப்ட். வீத விளக்கின 3 வீதம் பாருங்க, கம்பேர் பண்ணி 2 இதை பாருங்க. சுகாதாரத்தில் 16 வீதம் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்லிடாத சுகாதாரம் முழுக்க ரீகரண்ட் உண்டு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்குது. சுகாதார திணைக்களை பொறுத்த மட்டும் இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் நிற்கிது, டிரைவர்ஸ் இல்லை சில ஹாஸ்பிட்டலில் பரணி. எங்களுக்கு என்ன கடந்த வருடம் வந்து 5 சாரதிகள் வந்து ஓய்வு பெற்று சென்றிருக்கிறோம். 5 சாரதிகள் வந்து வெளிநாடுகளில் போயிருக்கணும், POPs வழங்கப்பட்டிருக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு கிரைசிஸ் இருக்கு. இப்போ நாங்கள் கழிச்சு பிரதமர் செயலாளர் நிர்வாகத்தோட கழிச்சு பிரதமர் செயலாளர் நாங்கள் ரீஎம்ப்ளாய்மெண்ட்ல 4 சாரதிகளை எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டு அனுப்பியிருக்கிறோம். நாங்கள் இருக்கிற மைனர் எம்ப்ளாயிஸ் லைஃப் இப்போ டெம்பரரியா அவையில லைசன்ஸ் இருந்தால் அதை கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி வந்திருக்கிறேன். நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டோம். பொது விரைவில் எங்களுக்கு அதுக்குரிய அனுமதி வந்தோம்னா அந்த பிரச்சனை கிளியரா நாங்கள் அது செய்யலாம். டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். நாங்கள் பெர்மனன்ட் டிரைவர்ஸ் அது எங்களுக்கு நீங்கள் ஏதாவது திருப்பி ஏதாவது அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்கான தகுதி இருக்குதா? அந்த கேட்டகரியில CTPல அப்படி கொடுத்து செய்து எக்ஸாம் பாஸ் பண்ற மாதிரி செய்யுங்களா? இது வந்து ஆம்புலன்ஸ் இல்ல, ஹெவி டியூட்டி லைசன்ஸ் உள்ளாங்க. ஓகே, ஹெவி டியூட்டி அதுக்கான ப்ரொஃபஷனல் ஒரு CTP அனுமதியை பெற்று ரயில் இதை நடத்திய 2 ஆம்புலன்ஸ் நம்மளா கொடுத்துட்டு போயிடாது. அதோட சில சுகாதார திணைக்கள அதிகாரி டிரைவர்ஸுக்கு வேறு திணைக்களங்களில் டிரான்ஸ்ஃபர் வழங்கியிருக்கு. அது 2-3 பேர் சிட்டிவை போட்டே நிற்கிறோம். டிரைவர்ஸ் பொறுத்தவரையில் அது வந்து க்ளோஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை தானே, அது வந்து டிரைவர்ஸ் வந்து கம்பைன் சர்வீஸ் சுகாதார சேவைகளை வந்து இந்த கோவிட் காலத்திலும் சரி மற்ற நாட்களும் சரி கஷ்டப்பட்டு வேலை செய்தவை தனியாரான அடிப்படையில் கொடுத்து செய்யறாங்க கேட்டு வெளியிடந்த டிரைவர்கள் வந்து எத்தனை பேரும் தரணி ஆம்புலன்ஸ் அடிபட்டு எத்தனை முறை அடிபட்டு பிரச்சனையில இது சம்பந்தமான ஒரு கன்சர்ன் எனக்கும் இருக்கு. அதை வந்து தொழிற்சங்க போராட்டத்தில் இடக்கட ஏற்படுத்தப்படுறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் ஏற்றுக்கொள்றேன், நான் ஒரு அட்மின் தான். ஆனால் அவங்க இந்த தொழிற்சங்க போராட்டங்களுக்கு போகாம நீங்கள் கூப்பிட்டு ஏதாவது நெகோசியேட் பண்ணிக்கிறீங்களா? ஓரளவு இப்போ அதுல முன்னேற்றம் இருக்கு. டிரைவர்ஸ் ராஷ்டிரபதியோட நேரடியாக சுகாதாரம் செய்யறது இல்லை. அது வந்து உங்களுக்கு PTA தான் செய்யறது, அதாவது ப்ரொவின்சியல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் செய்யறது. ஆனா அதுல சில நெகோசியேஷனுக்குள்ளால சில விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு பர் டிரைவர்ஸ் கிட்டத்தட்ட டோட்டல் வேகன்சி அது வந்து தெரியாது. சீஃப் செக்ரட்டரி நாங்கள் ஏன் நாங்கள் வேகன்சி ஹோல்ட் பண்ணிடலாம்? நாங்கள்
என்னடா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெடுந்தீவில் இருந்து இதில் குறியாட்டுவான் மற்ற ஊராவது எல்லாத்துக்கும் ஒரு டிரைவர் தான் மாறி 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 ஆம்புலன்ஸுக்கு அங்கே இங்கே ஓடுறதாகவும் இருக்கு. எங்களுக்கு அது கன்சர்ன் இல்லை. என்னுடைய பிரச்சனை ஏன் நான் வேகன்சி ஹோல்ட் பண்ணிடலாம். சரி எவ்வளோ ஆரம்பிச்சிடும் இல்லை இது வந்து ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் இல்லைன்ற ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ நான் சாதாரண தினக்கலை டிரைவரை பற்றி கேட்கிறேன். ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸுன்ற இதை நீங்கள் உடனடியாக ஏன் செய்யலை எவ்வளோ காலம் செல்லும் எங்களுக்கு ஒரு பேர்ட் சொல்லணுமா நீங்கள் காய்ச்சி கூட அடுத்த டிசி மீட்டிங்கில் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிடணும். ரெண்டாவது சுகாதார தினத்துக்குள்ள இருக்கிற டிரைவர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணினா முக்கியமாக சாவச்சேரி மாதிரி வைத்தியசாலைக்கு டிரைவர் ஸ்ட்ரைக் பண்ணா ஒன்றுமே நடக்காது. அது எனக்கு தெரியும், சாருக்கு உங்களோட கேஸ் பண்ணையாக்கும் தெரியும். ஆகவே நீங்கள் அவையோட அந்த பிரைமரி கன்சர்னை நீங்கள் செப்பரேட்டாக கூப்பிட்டு காய்ச்சி நெகோசியேட் பண்ணி ஆர்பிட்ரேட் பண்ண வேண்டும்ன்றது டாக்டர்ஸ் தொடர்பாக என்ற சார்பில் எங்கள் 2 பேருக்கும் ஒரு கரிசனை இருக்கு. மற்றது ஸ்ட்ரைக் பண்ணா பிரச்சனை இல்லை, தினக்கிழமை ஸ்ட்ரைக் பண்ணா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஸ்ட்ரைக்ண்டா ஹாஸ்பிட்டலே கண்டா போயிடும். சார் வடிவா தெரியும். அதை நீங்க கூப்பிட்டு நெகோசியேட் பண்ணி ஆர்பிட்ரேட் பண்ணி அடுத்த முறை உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராத மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணிருந்தா சந்தோஷம். இதுல என்னன்னா ஒரு முக்கியமான விடயம், சுகாதார சேவை சாரதிகள் மாத்திரம் சாரதிகள் இல்லை, ஏனைய திணைக்களங்களில் உள்ள சாரதியை வச்சு ஓவர் டைம் வேணும், நல்லா உழைக்கணும் என்ற ஆசை இருக்குது. அப்ப அந்த ஆக்கிரசியான ஓவர் டைம் குறைவு. சுகாதார திணைக்களத்துல நியாயமான ஓவர் டைம் இருக்குது. அப்ப என்னன்னா மற்ற திணைக்களங்களில் உள்ள மேலதிக அநேகமான டிரைவர் இதுல வந்து மொத்தத்துல ஒரு 20% ஹெல்த்ல வேலை செய்யணும்னா 80% எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், லோக்கல்ல மினிஸ்ட்ரியில வேலை செய்யணும். நீங்க விளங்கிக்கொள்ளணும், ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கிறவர் வந்து சாதாரண தினக்கத்துல போய் வேலை செய்யலாம். ஆனா தினக்கலத்துல டிரைவரா இருக்கிறவர் ஆம்புலன்ஸ் வேலை செய்ய இயலாது. அதை நீங்க நல்லா விளங்குது. நாங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர் எழுதணும்னா நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ் ரெடி ஆகும். அது மட்டாக இல்ல, நீங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நான் மதிக்கிறேன். நான் என்ன நாங்கள் டெக்னிக்கலா தான் கலைக்கிறோம். உங்களோட ஒரு இந்த இது ஒன்றும் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை படியா கலைக்கிறோம். நாங்கள் அவையிலும் போராட்டம் நடத்தி எங்கட ஆபீஸை எல்லாம் வந்து மறைச்சு நீங்கள் எங்கட மதிக்க மாட்டீங்களா, நாங்க மனிதர்கள் இல்லையான்னு சொல்லி மற்ற நீங்களோட பாக்கணும். எங்கட கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிற சர்வீஸ் தான் முக்கியம். சர்வீஸ் வந்து பிரேக் டவுன் ஆகாம நீங்க என்ன செய்யலாம். இப்ப நான் ஸ்ட்ரைக் பண்றேன்றதுக்காண்டி நாளைக்கு சர்வீஸ் பிரேக் டவுன் பண்ணிடலாம். எங்கண்டே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைடா கண்டிப்பா ஸ்ட்ரைக் பண்ணினோம்னா உடனே தப்பண்டு இல்லை அப்படி இல்லை. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் எங்கட சகோதரர்கள், ஹெல்த்ல இருக்கிற டிரைவரும் எங்கட சகோதரர்கள். அப்ப 2 பேருக்கும் நான் எசென்சியல் சர்வீஸ் இருக்கு. நீங்கள் எசென்சியல் சர்வீஸை கொண்டு மற்றதுல கொண்டு குழப்பக்கூடாது. என்ன சார் நான் சொல்றது தானே, என்ன எசென்சியல் சர்வீஸ்ன்றது ஒரு க்ளோஸ் டிபார்ட்மெண்ட். தயவு செய்து டாக்டர் எல்லாம் நல்ல ரெஸ்பெக்ட் ஆகல மதிக்கிறவே நீங்களும் எங்க ரெஸ்பெக்ட் இல்லை. நான் எங்கட பெரிய பர்சனலா இதை 2 பேரும் எங்கட சகோதரர்கள், அந்த டிரைவரும் எங்கட சகோதரர்கள். அதுக்காண்டி சிஸ்டம் பிரேக் டவுன் போக விடையிடாது. அவ்வளவுதான். டாக்டர் அர்ஜுனா அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, நீங்கள் டாக்டர்ஸ் அந்த வகையில அந்த சுகாதாரத்துறைக்கு நீங்கள் மற்றவர்களும் வந்து செயலாளருக்கு கோவிட் வந்த நேரம் வீட்டை போக வேண்டியது இருந்தது. அவரோட டிரைவர் லீவை போட்டு டெலிஃபோன் ஆன்சர் பண்ணி நாங்கள் எதுக்கட ஆம்புலன்ஸ் டிரைவர் கொடுத்தோம். என்னென்றால் சுகாதாரத்துறையில் இருக்கிற சுகாதாரத்துறையில் இருக்கிற டிரைவர்ஸ் வந்து மற்ற இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறதால நார்மல் திணைக்களங்களில் டிரைவராக இருந்தவர்கள் திருப்பி சுகாதாரத்துறைக்கு வந்து வேலை செய்யணும். பெரிய ஒரு சர்வீஸ் பிரேக் டவுன் வரும். அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் எடுத்தாலாமா அவங்களுக்கு வர மாட்டாங்க. அப்படி இப்போ சாருக்கு நல்லா தெரியும். நானும் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ல வேலை செய்யணும். அதில் அங்கே இருக்கிற சுகாதார திணைக்களத்தில் டிரைவர் சொல்லி நம்ம என்னன்னா சுகாதார திணைக்களத்துக்குள்ளே நாங்களே இடமாற்றம் செய்யும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆம்புலன்ஸ் ஓடின ஒரு ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் 10 years ஆம்புலன்ஸ் டிரைவரை இன்னொரு நார்மல் ஆளால ரீப்ளேஸ் பண்ண ஏழு. சரி சுகாதாரத்துறை சம்பந்தமாக 2 விடயங்கள். சுகாதார 2 விடயங்கள். முதலாவது வந்து நைனாதீவுக்கு வந்து ஆம்புலன்ஸ் சேவை வந்து இடையில பாருங்க. உங்களோட பிரச்சனை பாருங்க. இந்த ஜெஃப்னா கேன்சர் ஹாஸ்பிட்டல் தொடர்பாக 2 கோரிக்கைகள் இருக்கு. இது நீண்ட காலமாக இருக்கிறது வந்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்து ஒரு முடிவெடுக்கணும் என்றால் அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் அதை கொஞ்சம் தடுத்து கொண்டு வரோம். இந்த கேன்சர் யூனிட் வந்து உண்மையிலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டியது. அது ஒரு ஸ்பெஷல் யூனிட்.
அப்போ மெட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஆனால் தெல்லிப்பள்ளியில் வந்து நாங்கள் வச்சிருக்கிறபடியாக வந்து தெல்லிப்பள்ளியில் பேஸ் ஹாஸ்பிட்டல் மாகாண சபைக்குள்ளே வரணும். அந்த வகையில் வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு அதை அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுற நிதி ப்ரொவின்சியல் கவுன்சிலால் வந்து நிவர்த்தி செய்யலாம். அப்போ என்ன டீச்சிங் ஹாஸ்பிட்டலால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவும் பேஸ் ஹாஸ்பிட்டலால் மிச்சத்தையும் வந்து செய்து சமாளித்து கொண்டு போயிடும். இப்போ அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட்ஸுக்குரிய அந்த நிலம்புரி சங்கம் எல்லாருமாக வந்து கேட்கறது வந்து ஒன்றில் இந்த ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு வழங்குகின்ற நிதியை கூட்டணும். இப்படி ஒரு ஒரு ஹையராக்கி இருக்கக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய தேவையின் அடிப்படையில் வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கணும். இல்லாட்டி வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டலோ பள்ளிக்கூடம் கூட ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்குள்ள இதுக்கு விரும்ப மாட்டோம். என்னென்னா ஒரு பேரண்ட்ஸாக வந்து இல்லாட்டி ஒரு பேஷண்ட்டாக எங்களுக்கு வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னா வந்து ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக விரும்பும். அப்போ அப்படின்னா ப்ரொவின்சியல் கவுன்சில் திட்டமிட்டு வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலை வந்து இல்லாமல் செய்கிற ஒரு வேலை தான் நீங்கள் நடக்கும். அப்போ நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். விசேஷமாக வந்து தெல்லிப்படை கேன்சர் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போகிறத வந்து நாங்கள் உண்மையிலே விரும்புகிறது என்றால் வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து இதெல்லாம் மேக்சிமம் வந்து அந்தந்த இடங்களுக்குரிய மக்கள்கிட்ட விட்டனீங்கன்னா தான் அவங்க நலன் சார்ந்த வந்து அந்த விஷயங்களை வந்து அக்கறை எடுத்து வந்து செய்யணும். அது இப்போ நோமல் லாஜிக். குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க கொண்டை பற்றி தெரியும். குடும்பத்தில் இருக்கிற வந்து அம்மந்தோட நடக்கிற விஷயங்களை பற்றி பெருசாக அக்கறை இருக்க போது இல்லை. அப்போ அது ஒரு எஜுகேஷன் இதெல்லாம் அந்தந்த இடங்களுக்கு விட்டா மெட்ட நாடுகளை பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த அக்கறை வந்து அதில் கூட அதை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு வந்து விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம் வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலும் வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கே வச்சிருக்கணும் ஐடியலாக. ஆனால் அந்த நிதிக்குரிய கட்டுப்பாட்டை வந்து நீங்கள் அகட்டுவோம். அது முதலாவது கோரிக்கை. நீங்கள் தயவு செய்த அமைச்சர் நீங்கள் அதை வலியுறுத்தணும் வேண்டாம். கேன்சர் ஹாஸ்பிட்டல் என்றது வந்து ஒரு விஷய தேவையில் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் அப்படி நிதி பற்றாக்குறை வந்து வச்சிருந்தா பொருத்தமில்லை. ரெண்டாவது அது தீர்க்கிற வரைக்குமாவது இப்ப இருக்கக்கூடிய கேன்சர் நிர்வாகத்தை வந்து ஒரு தனி நிர்வாகமாக ஒரு செப்பரேட் ஒரு யூனிட்டாக வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்குள்ள வந்து இயங்குறதுக்கு நாங்கள் இது ஒரு ஏற்பாடு செய்யலாமா? கவர்னர் அவர்கள் தான் எங்களுக்கு அந்த இதை செய்யும். ஏனென்றால் இப்ப பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அந்த வருது கேன்சர். அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வேறையாக வந்து கார்டர்ஸ் பெருசாக இல்லை. தேவைப்படுகின்ற விஷயங்கள் வந்து நான் நினைக்கிறேன் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுப்படுது. மெடிசின் அதுக்குரிய அலோகேஷன் எல்லாம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல. கார்டர்ஸ் தேவைப்படுற நர்சஸ் அதெல்லாம் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டல் தான் பெறுது. ஆனால் பேஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து கேன்சர் யூனிட்டுக்கு தேவைப்படுற கார்டர்ஸ் வந்து இல்லை. அப்ப ஏதோ ஒரு வகையில வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு கீழே அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல தனியாக இயங்குறதுக்குரிய ஒரு ஏற்பாடு உண்டு. நாங்கள் செய்யலாமான்ற சட்ட ரீதியாக வந்து ஆளுநர் அவர்களே வந்து நீங்கள் தான் அதை ஒரு தேடி பார்க்கணும். ஆனால் நீங்கள் அதை செய்யணும். என்னென்றால் உண்மையிலே இப்ப நடைமுறையில் நான் நடுவில் போய் வாரன்னு நான் சொல்றேன் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு வந்து அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல இல்லாமல் இருக்கு. நான் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினரிடம் வந்து கதைக்கு இருக்கிறேன் வந்து இது நிர்வாகத்தில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு தீர்வுக்கு காண இல்லாட்டி வந்து நாங்கள் மத்திக்கு வந்து அந்த கேன்சர் யூனிட்டை வந்து கொடுத்தே ஆகும். இல்லை இல்லாட்டி வந்து உண்மையிலே நாங்கள் பேஷண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்லுவோம். அப்போ நீங்கள் அவசரமாக வந்து நீங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் வந்து கையாளணும் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்ள ஒரு விஷயம் இதில் எனக்கும் பவனதாசருக்கும் இதில் மாறுபட்ட கருத்து இருக்கு. 100% மாறுபட்ட கருத்து நான் அவர் மக்கள் அக்னா இருந்தவங்க அடிப்படையில் இந்த ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்குள்ள தான் தெளிப்பட வைத்தியசாலை வருது. அது வந்து கேன்சர் ட்ரையல் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி 2019-20 காலப்பகுதியில் தான் அது வந்து தனிப்பட்ட ஒரு ஆழ்ந்த முயற்சியாக இருந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டுப்பட்டது. இப்போ தற்சமயம் வந்து தெளிப்பட ஆதார வைத்தியசாலையில் கேசவனையாக்கும் தெரியும் ஒரு வழக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு நோயாளியை வைத்தியர் ஒருவர் தாக்கினதாக வந்து அண்மையில் ஒரு 31ஆம் தேதி ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்ணப்பட்டு நீதிமன்றத்துக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுக்காண்டி அவர்கள் நிப்பாடியிருக்காரு. ரெண்டாவது தெளிப்பட கேன்சர் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக ஒரு பெரிய முறைப்பாடு உண்டு பாராளுமன்றத்தின் செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டிக்கு போட்டிருக்கிறேன். என்னென்றால் தெளிப்பட ஆதார வைத்தியசாலையில் கேன்சர் யூனிட்டுக்கு வந்த டொனேஷனுக்குரிய எந்த பதிவுகளும் அங்கே இல்லை.
கேன்சர் யூனிட்டுக்கு வந்த எந்த டொனேஷன் டாக்டர் கிருஷாந்தி அன்னைக்கு நான் பேர் ஞாபகம் இல்லாத அவாக்கு வந்து பர்சனலாக கொடுக்கப்பட்ட டொனேஷன்ஸ் வந்து இப்போ அட்மின் கணவர் இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் டொனேஷன்ஸ் நாங்கள் பர்சனலாக அக்செப்ட் பண்ணிடலாது தெளிப்பட வைத்தியசாலைண்டா வைத்தியசாலையில் இருக்கிற டிரெக்டர் கூட தான் டொனேஷன் அக்செப்ட் பண்ணலாம் பர்சனலாக இந்த வைத்தியரோ இல்லாட்டி யாருமோ டொனேஷன் அக்செப்ட் பண்ணிடாது ஆனால் அங்கே முறைப்பாடுகள் கணக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதை விட இப்போ இருக்கிற வைத்திய அதிகாரிக்கு எதிராக வந்து மினிஸ்ட்ரியில கடிதங்கள் கொடுக்கப்பட்டு அது இப்போ செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டிக்கு நான் போட்டிருக்கிறேன் என்றால் இந்த தெளிப்பட வைத்தியசாலை வந்து ஒரு சிக்கலான நிலைமையில இருக்குது அண்மைய நாட்களை விட நாளை கூட மக்களை கூட்டி ஒரு போராட்டம் என்று செய்ய போகும் என்று சொல்லி மாதிரியான பிரச்சனைகள் ட்ரேட் யூனியனால வந்து கொண்டிருக்கு அதோட இந்த தெளிப்பட வைத்தியசாலை என்றது வந்து எங்கண்ட மாகாண சபையின் ஒரு அசெட் உண்டு அதை நாங்கள் திருப்பி மத்திக்கு கொடுப்பமா இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என்னுடைய ஐயா கருத்துக்கு அவர் பாராமன்ற நான் அந்த கருத்தை எதிர்க்கிறேன் என்னண்டா அதுக்குரிய எந்த காடர் வந்து மாகாண சபையால இது பண்ணப்பட போறது அங்க எல்லாமே அங்க டாக்டர்ஸ் காடரா இருந்தாலும் சரி இருந்தாலும் பிளானிங் யூனிட்டுக்கு போய் தான் வரணும் ஆகவே அதோட செப்பரேட் யூனிட் ஆகி தெளிப்படையை கொண்டு போய் நாங்கள் மத்தியோட இணைக்கிறது எங்களோட சுகாதாரத்துறையை பயங்கர மோசமா விழுத்தும் அதை நான் நான் சொன்னதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அதுக்குரிய நான் வந்து தெல்லிப்பள்ளி கன்சல்டன்சிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் போகிறதுக்கு ஃபுல் மார்க் உலக நான் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலா வந்து தீவிரமா வைத்திருக்கிற நிலைப்பாடு ஆனால் நடைமுறையில வந்து அங்கே நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்கலாம் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தேவைப்படுற நிதி வழங்கப்படுது இல்லை கேன்சர் யூனிட் அதுக்கு காரணம் வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால கொடுக்குற நிதி ஒரு கேன்சர் யூனிட் அனைத்து நாட்டில் இருக்கிற மற்ற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து கேன்சர் யூனிட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரிய ஒரு ஹாஸ்பிட்டல் நாங்கள் பல தடவை கேட்டு இருக்கிறோம் வந்து அந்த சீலிங்கை நீங்கள் உயர்த்தவும் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அதை செய்யலாம்னு சொல்றாங்க நேஷனல் ரீதியாக வந்து தாங்கள் அப்படி வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கலாம் 20 வருஷமாக இருக்கிறோம் ஆகவே நான் சொல்ல பாருங்க ஆக குறைஞ்சது ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு கீழே தொடர்ந்தும் கேன்சர் ஹாஸ்பிட்டலை வச்சுக்கொண்டு ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்லீஸ்ட் அப்படியாவது வந்து நாங்கள் வேறு கோணத்தில் வந்து நிதிகளை வந்து பெறுறதுக்கு ஒரு முயற்சி செய்யலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக அது வேற இல்லாது எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் நீங்களே சொல்லி பாருங்க ஒரு வைத்தியசாலை இருக்கிற ஒரு சப் யூனிட் இன்னொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டா கிரியேட் பண்ணிருமா உங்களால கிரியேட் பண்ண இயலாது நான் சொல்றது கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரொவின்சியல் ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து ஒரு செப்பரேட் யூனிட்டா வரணுமே தவிர பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கீழே வந்து வேற தேவையில்லை அதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து நீங்கள் லீகலா தான் பார்க்கணும் ஐயா நீங்கள் அதை பார்க்கலாம் அடுத்து நீங்கள் அதை செய்யணும் ஏனென்றால் அப்படி செய்தால் வந்து நாங்கள் அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய இப்போ உதாரணத்துக்கு வந்து எத்தனை பேஸ் ஹாஸ்பிட்டல்ன்றதை வச்சுக்கொண்டு வந்து நாங்கள் ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுற நிதியை வந்து நாங்கள் பெறுறோம் தானே அதுக்குண்டு தேவைப்படுற நிதியை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி இதுக்குண்டு ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை நாங்கள் உருவாக்கலாமாக இருந்தால் இதுக்குண்டு ஒரு தனியை வந்து நாங்கள் நிதியை பெறதுக்குரிய ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நாங்கள் போடலாம் இப்ப வந்து இருக்கக்கூடிய ஸ்கீமுக்கு கீழே கிடைக்கிற நிதி மிகவும் குறைவு அதான் அங்க இருக்கிற பிரச்சனை இப்ப நாங்களாகவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போக சொல்லி செய்கிற மாதிரி தான் கொழும்புல இருக்கிற கவர்மெண்ட்ஸ் வந்து நடந்து கொண்டு இருக்கு இப்போதைக்கு அதுக்கு தான் நாங்கள் சொல்றோம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு தான் இருக்க வேணும்னு ஆனா இந்த சீலிங்கை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து அதுக்கு ஒரே ஒரு வழி அடுத்த வருஷ பட்ஜெட்ல நீங்கள் உங்கள்கிட்ட கூட்டி கொடுக்கறதே ஒழிய அதை மத்திய அமைச்சர்களை கொண்டு வரது வந்து நான் ஒரு பொறுமை அனுமதிக்க மாட்டேன் அது மாநில சபைகளே இருக்கும் ஒரு விடயம் இருக்குது இதுல நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியது உண்மையிலேயே கஜன்குமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லுகின்ற விடயம் வந்து உண்மையான பிரச்சனைதான் பிரச்சனை ஒன்றே இருக்கு எல்லாமே ஆனால் நம்ம என்னத்தை பேசினாலும் இங்கே அதுக்கு பேசி இங்கே போலீசி அளவிலான ஒரு டிசிஷன் எடுக்க அது நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து இதை உருவாக்கினா உங்களுக்கு அந்த நிதி கிடைக்கும் அதாவது சான்ஸே இல்லை நாங்கள் இப்ப 20 வருஷமா கேட்கிறோம் அதே ஸ்பெஷல் யூனிட்டா உருவாக்காமல் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வச்சிருக்கிறதால வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுக்குறாங்க நிதியை
டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஊடாகத்தான் ஒரு அதற்குரிய தீர்வு இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்குரிய நிதி ஒதுக்கீட்டை கூட்ட வேண்டியதான் எங்களுடைய பிரதானமான இலக்கு. கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு என்ன சொல்ற எசென்ஷியல் இதுக்கு கீழே வருது. சரி, அப்ப அந்த நிர்வாகம் வந்து தனியே இருக்கிறது தான் உண்மையில பொருத்தம். இப்ப நாங்கள் நிர்வாக நடைமுறையில இடர்பாடுகள் குறைபாடுகள் இல்லை என்ற காரணத்தினாலே நிதி ஒதுக்கீடு கூடுதலாக தேவை என்ற காரணத்தினால நாங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். அதாவது கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்குரிய நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்றதான் தீர்மானம். அதை நாங்கள் எடுத்துட்டு அதை நாங்கள் சுகாதார அமைச்சுக்கு அதுக்குரிய கோரிக்கை சிம்பிள். எங்கள்ட கேசர் ஐயா அடுத்த முறை பட்ஜெட் போடுங்க, நீங்கள் தெல்லிப்பட வைத்தியசாலையில மருந்து தேவையில கூட்டி போடலாம். அதுக்கு நாங்கள் ஒன்றுமே கொடுக்க முடியாது. அதுக்குரிய சிம்பிள் அது சிம்பிள் தானே. கௌரவ மாவட்ட செயலாளர்களுடைய தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் திறக்கப்படும். நாங்கள் எங்களுக்கான மக்கள் பிரதிநிதிகளை நீங்க கூப்பிட்டு எம்பி மேலும் மினிஸ்டர் மேலும் அமைச்சர் மேலும் கலைக்கிறதுக்கான இடம் இல்லை. நாங்கள் தேர்தலையும் வளையம் குடிச்சிட்டு போறதுக்கு வேற இல்லை. எங்களை பிரச்சனையை சொல்ல விடுங்க. ஒரு மண்ணை பற்றி ஒரு உணர்த்தியாலும், ஒரு கல்வியை பற்றி ஒரு உணர்த்தியாலும், உங்களோட திறமையின் அடிப்படையில் வாத பிரதிவாதம் இதுகளை செய்யறதுக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வர இல்லை. எங்களை பிரச்சனை என்னன்னா, அதிமேல ஜனாதிபதி வந்திருந்த போது சென்ற கூட்டத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழில் வாய்ப்புக்கான நிதி ஒதுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. 5000 மில்லியன் ஒதுக்கக்கூடிய ₹1 மிஞ்சி ஒதுக்கப்படையில சென்ற கூட்ட அறிக்கையில எந்த மாற்றுத்திறனாளி சம்பந்தமா எந்த விடயமும் பேசப்படையில. இந்த பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் வினயமாக இருந்தேன். யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் செய்யும் அங்க குறைபாடுடைய நீண்டகால யுத்தம், இயற்கை அனர்த்தங்கள், விபத்துகளால் கண் இழந்தவர்களுக்கு அங்கங்கள் இழந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்பை உதவி செய்யும் கொண்டு கேட்டோம். எந்த பாராளுமன்ற உறுப்பினர் உதவி செய்யுங்க, எந்த நிதி ஒதுக்கப்பட்டது சென்ற விட்டு அறிக்கையில் ஏதாவது இடம்பெற்றிருக்கா? அது ஒரு விடயம். அடுத்த விடயம், சங்கான வலிமைக்கு பிரதேச செயலகங்களை ஒரு 56 மில்லியன் ரூபாய் பெரிய திட்டத்துல நீரோடும் வாய்க்காலுக்கு கௌரவ அமைச்சர் உட்பட அத்தனை பேரும் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்துட்டு போனவர். அதுல 5 திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை 2 திட்டத்துக்கு ஒதுக்கி போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அனுமதி எடுத்து போட்டு உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட விடயம் விவசாய திணைக்களம், நீர் வடிகால் மற்றும் நீர் வளங்கள் சபைக்கு ஊடாக செய்ய வேண்டிய விடயம் உள்ளூராட்சி சபைகளால, இது ஆர்டிஏக்குள்ளால செய்யப்பட்டிருக்கு. இந்த விடயம் பற்றி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் ஐயா அந்த மகனோட நாங்கள் தொடர்பு கொண்ட போது தொடர்பு கிடைக்கல. ஸ்ரீதர் நம்பியோட நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களை பிரதிநிதி ஊடாக தெரியப்படுத்திருக்கோம். இது பற்றி விளக்கத்தை சொல்ல வேணும். எங்களுடைய பிரதேச செயலர் வந்திருக்கிறான், பிரதேச சபை இந்த உறுப்பினர் வந்திருக்கிறோம். இங்க பொதுமக்கள் சார்பா சமூக மட்ட அமைப்பு கொண்ட பிரதிநிதிகள் வந்திருக்கணும். அவைகளுக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இல்லை. இங்க வந்திருந்தோம் உங்களோட திறமைகளையும் உங்களோட கல்வி செயல்பாடுகளையும் கூட அரசியல் வாத பிரதிவாதங்களை செய்ய வேண்டாம். நான் ஜனாதிபதி வந்திருக்கேன், நான் அழுப்பினேன். இது எத்தனையோ சமூக மட்ட அமைப்புகள் வந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அது நம்மளோட பிரசன்டேஷனோட 1 நிமிஷம் 2 நிமிஷம் முடிக்குவாங்க. எத்தனை மணித்தியால காத்து கொண்டிருக்கிறோம். 3 மணித்தியாலும் சொந்த சேவையாளர்கள், சொந்த சேவையாளர்கள் தங்களை சொந்த தொழிலை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறோம். நீங்க கனம் பண்றீங்க. இல்ல இங்க வந்துட்டு எவ்வளவு பேருக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுப்போம். டிசிசி மீட்டிங் நீங்க இல்ல நீங்க நான் கேட்ட 2 விடயத்துக்கு நீங்க பதில் தாங்க. வார திரு கடமை நீங்க நான் கதைக்கிற விஷயத்துக்கு வாரம் வேணென்றால் இந்த கூட்டத்தில் நீங்க பிள்ளையான முறையில கருத்து கூறக்கூடாது. உங்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமாக ஏதாவது திட்ட முன்மொழிவுகள் இருக்குமாக இருந்தால் அதை கௌரவ ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவருக்கும் அரசாங்க அதிபருக்கும் நீங்கள் அல்லது பார்லமெண்ட் திட்ட முன்மொழிவுகளை தர வேணும். திட்ட முன்மொழிவுகள் எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சபைக்கும் கௌரவ ஆளுநருக்கும் மாவட்ட செயலகத்துக்கு நாங்கள் எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்றோம். அதிமேலது ஜனாதிபதியை கூட கொடுத்திருக்கின்றோம். தொழிற்சாலை என்னென்றால் நீங்க ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்வதுடன் திட்ட முன்மொழிவு என்பது உங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு என்ன திட்டம், எவ்வளவு நிதி ஒதுக்கீடு தேவை என்று திட்ட முன்மொழிவு. மாற்றுத்திறனாளிய பிரச்சனைகளை தீர்வது திட்ட முன்மொழிவு. தொழிற்சாலை சம்பந்தமா மாற்றுத்திறனாளிகள் அதுல பிரதி இருக்காது. கோரிக்கை நீங்கள் ஜனாதிபதி
அவர்கிட்ட கோரிக்கை அவருக்கு தானே இங்க GAW கூப்பிட்டு அவர்கிட்ட 2-3 ப்ரொபோசல் எடுத்து அடுத்த முறை கூட்டத்தில் போடுவாங்க. அவர் என்ன அவரிடம் திட்ட முன்மொழிவு இருக்குமா இருந்தால் அந்த திட்ட முன்மொழிவை கௌரவ தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் அரசாங்க அதிபருக்கும் அனுப்பி வச்சால் திட்ட முன்மொழிவுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்படும் பட்சத்தில் அதுக்குரிய வேலை திட்டங்கள் எங்களால் மேற்கொள்ளப்படும். எங்களை பொறுத்தவரை திட்ட முன்மொழிவுன்றது கிட்டத்தட்ட எங்களுக்கு 1000 மில்லியன் 2000 மில்லியன் திட்ட முன்மொழிவு இருக்கு. கிடைக்கிற நிதிக்கு தான் நாங்கள் திட்டத்தை சமர்ப்பிக்கலாம். ஆகவே திட்ட முன்மொழிவுகளை யாரும் தரலாம். சாதகமாக நிலைமை வேறுபடுத்ததான் நாங்கள் காட்சிப்படுத்தல மாற்றுத்திறனாளிகள விடயத்தை காட்சிப்படுத்திக் அது முடிவு நிறைய இல்லை. நாங்கள் ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்திருக்கிறோம். எங்களை தொழிற்சாலைகள் இப்படி இருக்கு, அங்க குறைபாடா நாங்களுக்கு இப்படி இப்படி தொழில் வாய்ப்பு வழங்கலாம் எல்லாம் எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய அரசு சட்டியை மட்டும் கொடுத்திருக்கிறோம். உங்களோட சமூக எந்தவித கண்காணிப்பும் இல்லை. மாற்றுத்திறனாளிகள் எந்தவித கண்காணிப்பும் இல்லை. சரி, நீங்க மாற்றுத்திறனாளிகள் என்ற வகையில உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சரியான அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் குறிப்பிடப்பட்டும் நீங்கள் ஏதாவது முன்மொழிவுகள் அனுப்பியும் கூட ஏதாவது கவனத்தில் எடுக்கப்படவில்லை என்றால் அதுக்காக வேண்டிய எங்களை மன்னித்துக் கொள்ளும். சரியா? அதாவது முன்மொழிவுகள் இருக்குமாறு எங்களிடம் தாங்க. என்கிட்ட நீங்க கொடுக்கணும் இல்லை, எங்கிட்ட கொடுக்கவும் இல்லை, எங்கட MP மாட்டு கொடுக்கவும் இல்லை. தாங்க, நிச்சயமாக நாங்க இதுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன முறையிலாவது நான் பெற்று தரதுக்கான ஏற்பாடுகள் எங்களுக்கு தாங்க. முன்மொழிவுகளை தாங்க. கௌரவ ஆளுநர் சொல்லிக்கிற கண்டிப்பாக இதுக்குரிய திட்ட முன்மொழி வரையில எங்களுக்கு வரையில தயவு செய்து அந்த திட்ட முன்மொழிவுகளை தந்தா நாங்கள் இப்பதான் ஐயா கோரிக்கை வேற திட்ட முன்மொழிவு வேற. சரி சரி, நீங்க கோரிக்கை சரி, நீங்க தாங்கள் கோரிக்கை செய்து தாங்க. திட்ட முன்மொழிவு வேணும், கோரிக்கையா தாங்கள் நீங்க நாங்க செய்யறோம். நான் என்ன சேர்க்குறது திரும்ப பார்த்தேன்னா அதை இன்வைட் பண்ணல யாராவது போய் டிஸ்டர்ப் பண்ணா ரெஸ்பான்சிபிள் நீங்கள் தான். நான் இன்வைட் சார், கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழே வந்து 5 திட்டங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்டு நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்கு அனுப்பப்பட்டது. அதில் வந்து ஒரு 2 வீதிக்கான அனுமதி கிடைக்கப்பட்டது. அதில் 3 திட்டங்கள் வந்து அனுமதி கிடைக்கப்படல. ஆனால் 56 மில்லியனுக்கு அப்போ முதல் 56 மில்லியனுக்குள்ள 5 திட்டம் DCPயில் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டம். ஆமாம், 1000 மில்லியன். அதைத்தான் அவர் கதைக்கிறோம். இந்த 5 திட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட பணம் 2 திட்டத்துக்கே பயன்படுத்தப்படுது. ஏன் பிரதேச சபையும் நீர்வழியால் வழங்க சபையும் விவசாய திணைக்களம் பங்கு கொள்ளாம இந்த வயல் ஊடாக குளத்தின் ஊடாக செய்கிற வேலை திட்டம் ஏன் RTIக்கு போகணும்? செயலாளர் என்னென்ன இந்த வெளிப்புலம் வந்தார் இந்த மாகாண சபைக்குள்ள இது எந்த செக்ரட்டரிக்குள்ள வருது? அது வீடு செக்ஷன் சமோசாவை அமைச்சிக்கல போயிட்டு தங்களை இல்லையா கட்டுப்பாடு தங்களை கட்டுப்பாடுல இல்லைன்னு சொல்லிடலாம். இல்ல எதுக்குள்ள செக்ஷன்ல வருதுன்னு பார்த்தா அட்லீஸ்ட் 6 வருஷமாக பட்ஜெட்ல நமக்கு ஏதாவது ஒன்று போடக்கூடிய மாதிரி ஒரு திட்டத்தை ஒன்று முறையிடுவோம். இது சமோசா சரி. ஐயா நீங்க உங்களோட கோரிக்கைகளை தான் அந்த டெல்லிப்பள்ளி சம்பந்தமா என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? சங்கான டிஎஸ் சொன்ன விஷயத்துக்கு அந்த விடயத்தை விட்டுட்டு போறீங்க. நிதியை கூட்ட சொல்லி சங்கான டிஎஸ் சொன்ன விஷயத்தையே விட்டுட்டு போறீங்க. 5 திட்டத்துல 2 திட்டம் முன்மொழியப்பட்டு வழிநடத்தப்படுது. அதுக்குரிய திணைக்களம் மாறி வேற திணைக்களத்துக்கு போயிருக்கு. ஐயோ, என்னன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அதுக்குரிய தெளிவான விளக்கத்தை சொல்லுவோம். என்னன்னா இப்ப டிஎஸ் கேட்டிருக்கீங்க, சொல்லுங்க. கேட்க நீங்கள் வீதி திட்டம் இந்த முறை எங்களுக்கு மாகாணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் 5000 மில்லியன் வந்தது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு 1000 மில்லியன் வந்தது. அந்த 1000 மில்லியனுக்குரிய மதிப்பீடு அது பிரதேச சபையின் வீதியாக இருக்கலாம், வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் வீதியாக இருக்கலாம். எந்த வீதியாக இருந்தாலும் அந்த வீதியினுடைய மதிப்பீடு வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சுற்றறிக்கையின் பிரகாரம் தான் வீதி அபிவிருத்தி அதிகார மதிப்பீடு செய்யுது.
அதற்கு அடுத்த கட்டம் தான் அது யாரு செய்யறது அமைச்சு சொன்னா வீதி அபிவிருத்தி அமைச்சு செய்யும், வீதி அபிவிருத்தி அதிகார சபை செய்யும் அல்லது அந்தந்த திணைக்களம் செய்யும். நீங்கள் உங்களுக்கு மேலதிக விளக்கம் தேவையாக இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை நேரடியாக என்னிட வாங்க, உங்களுக்கு அதுக்குரிய முழுமையான விளக்கத்தை நாங்கள் தரோம். அந்த தெல்லிப்பளை சம்பந்தமாக வந்து முதலாவது தீர்மானம் ஆரம்பிச்சிருங்க வந்து அந்த நிதியை வந்து கூட்டுறதுக்கு நீச்சை அறிஞ்சு அந்த நிதியை கூட்டுறதுக்குரிய ஒரு தீர்மானம். ரெண்டாவது வந்து அந்த தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலை வந்து மாகாண சபைக்கு கீழே ஒரு ஸ்பெஷல் யூனிட்டா வந்து இயங்குறதுக்கு ரெண்டாவது தீர்மானம் வந்து நாங்கள் முன்மொழிக்கிறோம். அது ஆராயட்டம் மினிஸ்ட்ரிக்கு கீழே தானே அது நடக்கணும். நான் கேட்கிறேன் வந்து அந்த கோரிக்கையை வந்து நீங்க முன் வச்சு மினிஸ்ட்ரி வந்து ஆராயட்டும், எல்லாரும் இந்த கருத்தையும் கேட்டு ஆராயட்டும். இல்லைங்க சொல்றேன், டாக்டர்ஸ் மிதிக்கிறோம் வந்து இங்க இங்க நிலங்கள் இருக்கலாம், எனக்கும் நிலங்கள் இருக்கலாம். அப்ப நான் கேட்கிறேன் வந்து மினிஸ்ட்ரி வந்து கூப்பிட்டு எல்லாரையும் வந்து அந்த அந்த ஆக்களை வந்து வச்சு கொண்டு ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கட்டும் தான் நான் சொல்றேன். பாராளுமன்றத்தில் போடப்படுறது செக்டரல் ஓவர்சைட் கமிட்டி. ஸோ அது டிசைட் பண்ணி அதுக்கு பிறகு சம்மந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகளை கூப்பிட்டு அங்கே இன்கொயரி வைப்பினமையோட 2019ஆம் ஆண்டு இந்த வரைக்கும் டொனேஷனுக்குரிய ரெஜிஸ்டரே இல்லை. நேரடியாக டொனேஷன் வேண்டியிருக்குன்னா டொனேட்டர்ஸ்ல இருந்து வைத்தியசாலையின் இவருக்கு தெரியாம டிரெக்டருக்கு தெரியாம நேரடியாக அது என்னன்னா இந்த வைத்தியசாலைக்குள்ளே இன்னொரு வைத்தியசாலை மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட கேன்சர் புற்றுநோய் சம்பந்தமான வைத்தியம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமான முறைப்பாடுகள் தரப்பட்டு அங்க இருக்கிற ஒடிட் இல்லாமல் காசு வேண்டி உங்களுக்கு தெரியும். சாதாரணமா எந்த ஒரு டொனேஷனும் நாங்கள் சும்மா வேண்டி செலவழிக்கல. அது வந்து ஒரு மாகாண சபையில் இருக்கிற செக்ரட்டரியோ எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும். ஆகவே அது சம்பந்தமான பிரச்சனை வருது. அது முடிய வேணும்னா நீங்க இந்த முன்மொழியை வைக்கிறேன்னு எல்லாம் இல்லாட்டி அதை பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படி தேவையில்லை. அந்த ஒழுங்காட்டு நடவடிக்கை நடக்கணும்னா யாரும் நீக்கப்பட வேணும்னா நீக்கப்படதான் வேணும். அது வேற. இது யாராவும் வந்து அங்க இருக்கிற இடத்துல வந்து இந்த ஏற்பாடு அவசியம் என்று நான் சொல்றேன். அதை நீங்கள் தயவு செய்து ஆராயணும். அதுக்கு வந்து நீங்கள் சொல்றது வந்து முடிய வேணும் இல்லை. இல்லை என்னண்டா சொல்றேன், இங்க நிலங்கள் ஓடுது சரி, அதுக்கு இடமளிக்கலாம் சரியான. உங்களுக்கு தேவை என்றால் வந்து நீங்கள் அங்க ஒருங்காட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு மோசடி நடவடிக்கை தாராளமா வந்து அது ஆராயப்பட்டு அப்படி நடந்திருக்கா வந்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அதுல மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் நான் சொல்றது வந்து அதை தாண்டினேன் உலக. நான் சொல்றது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சரியா பாதிக்கப்படுது, அதனால பேஷன்ஸ் பாதிக்கப்படுது. அந்த தேவை வந்து பூர்த்தி செய்ய வேணும். 20 வருஷமாக வந்து நாங்கள் தெல்லிப்படை ஹாஸ்பிட்டலை பற்றி கதைக்கிறோம். நான் கதைக்கிறேன், எங்களுக்கு முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்கிறோம். அது நடக்குது இல்லை. இதுக்கு முதல் இருந்த ஆட்சி காலத்துல வந்து அது நடக்க இல்லை. அது ஏதோ ஒரு காரணமாக நடக்குது இல்லை. அட்லீஸ்ட் உங்களோட காலத்திலேயாவது வந்து நான் கேட்கிறேன் வந்து மினிஸ்ட்ரி வந்து இதை ஆராய்ந்து இந்த முடிவை எடுக்கிறதுக்கு பாருங்க. மினிஸ்ட்ரியுடைய கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்தோம். ஒன்று, அடுத்து மற்ற ஒரு காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கான விசாரணை போய் கொண்டிருக்குது. முடிப்பாந்திருந்தது ஊராவது வரைக்கும் தெளிப்படை முடிப்பாந்திருந்தது போன் பண்ணப்பட்ட எல்லாமே எனக்கு தெரியும். அது தெரிஞ்சபடியே தான் சொன்னா அது 7 வேலைத்திட்டங்கள் இங்க வந்து வாழ்ற குடும்பங்கள் வந்து 25,000 குடும்பத்துக்கு கிட்ட வாழின. இன்னொரு கொஞ்ச நாள்லயே இந்த குரங்கு தான் கூட இருக்கும் போல இருக்குது. இப்ப எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, எங்களோட பொருளாதாரத்தை நாங்கள் பெண்களாகிய நாங்களே வந்து வீட்டு தோட்டம் செய்து சுய தொழில்கள் செய்துதான் நாங்கள் முன்னேறி கொண்டு இருக்கிறோம். அந்த இப்ப நாங்கள் இன்றைக்கு நான் வீட்டை இங்க வந்திருக்கிறேன். நாங்க போனா தெரியும், ஒரு வைத்தங்காய் இருக்காது, வெண்டைக்காய் இருக்காது, கத்திரிக்காய் இருக்காது, எல்லாம் குரங்குன்ற நாசங்கள். மற்ற வாழையில முறிச்சு எல்லாம் போடுது. இதுக்கு வந்து நாங்கள் அன்றைக்கு ஊராட்சி மன்றத்துல டவுன் ஹால்ல அரசாங்க அதிபரோட கதைச்சு நாங்கள் அவர் சொன்னவர், நீங்கள் வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல இது சம்பந்தமா கதையும் கொண்டு சொல்லி இதுக்கு வந்து ஒரு நீண்ட முடிவெடுத்து எங்களுக்கு ஒரு நிலையான ஒரு தீர்வை தரவும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயம் எங்களுடைய மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலையும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. உண்மையில அதற்கான சுடுகாடுகள் எங்களால் மிக குறைந்த அளவு எண்ணிக்கையில கடந்த வருடம் 40 கொள்வன செய்யப்பட்டு மருதங்கிணி பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் சாவச்சேரி பிரதேச பிரிவுக்கும் வழங்கப்பட்டது. அது முழுமையான தீர்வு இல்லை. வரஜ ஜீவராசிகள் திணைக்களம் இருக்கிறீங்களா?
வன ஜீவராசிகள் திணைக்களம், அது ஒரு நீங்க சொல்ற விடயம் வந்து ஒரு தேவைப்பாடு மற்றும் நீங்க சொல்ற அந்த அபிவிருத்தியுடைய தலைமத்துவ குடும்பம் என்ற அபிவிருத்தியில பாரிய தாக்கத்தை தான் செலுத்துது. நாங்கள் நேற்றைய கூட்டத்தில் சொல்லியிருந்தாங்க அந்த வழங்கப்பட்ட துப்பாக்கி மூலம் ஓரளவு வெற்றி அளித்திருக்கு. நாங்கள் அப்படின்னா அந்த அது ஒரு பிரதேச செயலாளருடைய ஒரு அறிக்கையை பெற்று நாங்கள் அதை கூடுதலாக வாங்கி வழங்கக்கூடிய ஒன்றுதான் செய்யலாம். அல்லது அதை அந்த குரங்குகளை பிடிக்கிறதுக்கு ஒரு பொறியியல் ஒரு ஆள் கண்டுபிடிச்சிருக்கேன். அவர் அண்மையில் அதை விளம்பரம் செய்திருக்கேன். அந்த பொறியியல் ஒரு சமநேரத்தில் 20 குரங்குகளை உண்டா பிடிக்கலாம், ஒரு இடத்துல வச்சு பிடிக்கலாம். அந்த குரங்குகளில் கருத்தடை செய்து குரங்குகளை கொண்டே விடுறது அல்ல வேறு இடங்களில் விடுறதுக்கு வனஜீவராசிகள் திணைக்களம் ஒரு சப்போர்ட் வழங்கமாட்டா இதை இன்னும் அளவு குறைக்கலாம். நாங்கள் அதை நீங்கள் சொல்ற அந்த பொறுமுறையை நாங்கள் ஆராய்ச்சி பார்த்து எங்களுடைய ஏற்பாடுகள் செய்ய முடியுமான நாங்கள் பரிசாதமாக முயற்சிட்டு பார்க்குறோம். வாய் துப்பாக்கியில் வேண்டி ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அப்படி எல்லாம் திருப்பதியில் கதைக்கப்பட்டது. டிஎஸ்பி கற்கள் ஒரு செய்யப்படுது அப்படி கொடுத்துருக்கோம். 11 துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டதாக டிஎஸ் சொன்னவா? எவ்வளவு? 50. ஒரு முறை தென்மராட்சிக்கு 50 கொடுத்துருக்கிறோம். புல்லட் இல்லை பிலட் என்று சொல்லுவாங்க. ஓ அது அதுதான் தெரியும் நம்ம அவங்களுக்கு. அப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி அதில் எங்கே குரங்கு நிற்குதுண்டு வாட்ஸ்அப் குரூப் சொல்லி போய் சொல்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டு அதை நம்ம இயக்குறீங்க. அதை விரிவுபடுத்த அதை நாங்கள் அப்படித்தான் ஏதாவது செய்ய வேண்டியது. அதை வந்து அது ஒரு தனி கிராமத்தில் மட்டும் அவங்களோட முயற்சி. சரி, நாங்கள் பெரிய கௌரவ பாராளுமன்ற சிறுவன் அவர்கள் சொன்னதை நாங்கள் கருத்தில் எடுத்து இம்முறை மக்களுடைய நிதி ஒதுக்கீடு நாங்கள் விவசாய அமைச்சர்களாக பெற்று இந்த முறை ஒரு 50 கோக்கு வழங்கக்கூடிய நடவடிக்கையும் அதே வேளையில நாங்கள் இந்த நீங்க சொல்ற அந்த பிடிக்கிற அந்த ஒழுங்கை நாங்கள் ஒரு மிக தீர்வு என்னங்கிறது இப்போ தென்னிலங்கையில கொஞ்சம் உருவாக்கி கொண்டு போறாங்க. அந்த தீர்வு எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்க்கணும். சரி, பண்டிகை குளம் என்ற ஒரு குளம் இருக்குது. இது ஒரு பாரம்பரிய கனகாலம். நான் சின்ன சிறுதாக இருக்கே இந்த குளம் இருக்குது. அதுக்கு வடிகால் அமைப்பு எல்லாம் அந்த காலத்திலேயே இருந்தது. தற்சமயம் அந்த வடிகால் அமைப்பு எதுவும் இல்லை, தண்ணி போறதுக்கான வழி இல்லை. இது மழை காலங்கள்ல அதுல ஒரு 50 குடும்பத்துக்கு கிட்ட அந்த குளத்தை சுத்தி இருக்கிற 50 குடும்பங்களுக்கு கிட்ட என்ன குளம் அது? கண்டிவில் குளம். அது நாங்க யூசியில கதைச்சு நாங்கள் யூசிக்கு சொந்தமான குளம் அதை வந்து பார்த்து அதுக்காக தண்ணி போறதுக்கான வழியே இல்லை. என்னன்னு சொன்னா எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. வீடுகளை கட்டி மதுளைகளை கட்டி தண்ணி போறது வழி இல்லை. எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இதனால நாங்கள் இந்த வெள்ளத்துக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பழைய ஜனாதிபதி தற்போது வந்த ஜனாதிபதி அமைச்சர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் ஒரு ஆளுநர் எல்லார்கிட்டையும் முறைப்பாடு செய்யணும். ஆனால் இதுக்கு ஒரு முடிவு எட்டப்படவில்லை. நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டு வருவதற்கு அந்த தீர்வு அண்மையில இந்த பிரச்சனை தொடர்பாக ஒரு 8ஆம் தேதி நம்மட அதுக்குரிய அமைச்சர் விமல் ரத்நாயக்கு இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வராரு. அந்த விஷயத்தை அவரோடைய பேசி முடிவு காண முடியுங்கிறது. 4 இடத்துல யாழ்ப்பாணத்தில் பஸ்ஸுக்கான நிலையங்கள் இருக்கு. ஒன்று பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, வளமையாக புதுசாக கட்டப்பட்ட ஒரு இடம் இருக்கு. அங்கால முனியப்பர் கோயில் இருக்குது, பொதுவெளி மைதானத்துக்கு முன்னாடி. இது ஒரு சரியான முறையில் தீர்வு காணப்படும். சிகிபிக்கும் அவர்களுக்கு முறையில் முரண்பாடு. அண்மையில் நான் தனியார் போக்குவரத்து சந்தித்து யாழ்ப்பாணத்தில் கதைச்சேன். அவை சொல்ற பக்கம் நியாயங்களும் இருக்கும். 2 சிடிபி இருக்கிற விஷயத்தையும் கதைச்சு இது நெடுக பேசிக்கொண்டே போகிறோம், தீர்வு எட்டப்படுகிறது. இது விரைவாக இதுக்கு ஒரு தீர்வு எட்டவும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாலே காணி ஒதுக்கி இருக்கு சிடிபிக்கு, அது கனகாலம் ஒதுக்கின வழியாக. அதே மாதிரி தனியார் பேருந்துலேயே கட்டப்பட்டிருக்குது. யாழ்ப்பாணத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த போக்குவரத்து இடத்தில் டவுனுக்குள்ள பஸ் நிற்கிறதால, ஆனால் அந்த இடத்துக்கு ஒரு பொறிமுறை குழு ஒன்று அமைச்சு அதை ஒரு ரொட்டேட் பஸ் ஸ்டாண்ட் ஆக்கினா சிறந்த முறையில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மேலே அப்பார்ட்மெண்ட் வண்டிக்காரை அடிச்சு போட்டு அதை ஒரு சுற்று வந்து பஸ்கள் எல்லாம் வந்து தரிச்சுட்டு போகிறது. ஏன்னா அதில் வந்து பஸ்கள் விளக்கிறதால பக்கத்து ஆஸ்பத்திரி இருக்குது. ஆஸ்பத்திரிகளால் அதாவது பஸ்ஸில் பாதிப்பு ஏற்படுது. அந்த ரோட்டில் ஏற்றுறதுக்காகவே நிற்கிறது, சும்மா தரிச்சு ஒரு பஸ் இடையூறு ஏற்படுது. அதே ஒரு ரொட்டேட் பஸ் ஸ்டாண்ட் ஆக்கினா இல்லை, தனியார் பஸ் ஸ்டாண்ட் அங்கே போகலாம். அரசு பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருந்து ஆரம்பிச்சு ஒரு 8ஆம் தேதி எதிர்க்கும் இந்த பிரச்சனை கருத்தில் கொண்டுதான் அமைச்சர் இங்கே வந்து இது சம்பந்தமாக இங்கே உள்ள அதிகாரிகளோடு பேசுறதுக்கு முடிவெடுத்திருக்கிறார். அப்ப
அதன் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை இருக்குது, தனியார் துணை ஸ்டாண்டில் பார்க்கும் பிரச்சனை இருக்குது, 2 பேருக்கு இடையில சிடிவிக்கும் இடையில பிரச்சனை இருக்குது. இதெல்லாமே தீர்வுகாணப்படாத பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதனால வேண்டி உண்மையிலே நம்மளோட பயனாளிகள் அல்லது பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிறதும் இருக்குது. அப்போ அதன் காரணமாக சீடமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டு கட்டாயம் நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு பேசி உடனடியாக தீர்வு காணும். அமைச்சர் அந்த ஒருங்கிணைந்த நேர அட்டவணையில் வேலை செய்யணும் என்றும் அவங்க கோரிக்கையாக இருந்தது. வேறு வேறு மாவட்டங்களில் வந்து தனியாரும் சிடிபியும் அதே மாதிரி மீட்டிங்கில் வச்சுக்கிட்டா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார், தனியார் பஸ் ஸ்டாண்ட் அது தனியார் பஸ்ஸுக்கு அமைக்கப்பட்ட இடம் இல்லை. அது பொதுவாக இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியாருக்கு பஸ் ஸ்டாண்டை ஒழிய தனியாருக்கு அமைக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் இல்லை. இது கடந்த 5 வருடத்துக்கு முன்னம் இந்த அரசாங்க அதிபர், ஆளுநர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுத்து செய்தது. அதோட யூடிஏ தான் செய்கிறது. ஆனால் வந்து தனியாருக்குரிய பஸ் ஸ்டாண்ட் இல்லை, பொதுவான பஸ் ஸ்டாண்ட் கொண்டு போறதுக்கு இடம் போதாது. இடம் போறதுக்கு இல்ல, அது தனியார் அறிக்கையாக சிஜிபி அறிக்கையா. அப்ப அதுக்கு கொஞ்சம் இடம் தேவை இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அப்ளாய்மெண்ட் செய்யுது. நான் கௌரவ அமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன். நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் வந்தது உண்மையில ஒரு குறுகிய நேர அடிப்படையில் நாங்கள் இந்த கூட்டத்தை கலந்துரையாட வேண்டி இருக்கிற காரணத்தினால இப்ப முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக எங்களுக்கு வந்திருக்கிறது சுகாதாரம், போக்குவரத்து. இது தொடர்பாக நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள், கௌரவ ஆளுநர், நாங்கள் எல்லாரும் இருந்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டேன். நாங்கள் அமைச்சர்கள் இருந்தோம், கொழும்புல இருந்து ஆட்கள் வரும்போது நாங்கள் ஒரு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ன முடிவெடுக்கலாம். அதுக்கு ஒரு பொருத்தமான ஏற்பாடு இருக்குமாக இருந்தால் இப்ப நாங்கள் கௌரவ அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர் வந்து அவருக்கு முன்னால் நாங்கள் எல்லா பிரச்சனையும் கதைக்காமல் நாங்கள் எல்லாரும் ஒருமித்த ஒரு கருத்தோட போகமா இருந்தால் அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்திருந்தால் மிக பொருத்தமா இருக்கும். சுகாதாரத்துக்கு கிடைக்க வேண்டிய அப்படி ஏதாவது ஏற்பாடுகள் இருக்குமா இருந்தால் அது ரயில் போக்குவரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இரவுல போற பயணங்கள் கணக்க ரத்து செய்யப்பட்டது. முந்தி இந்த மெயில் ரயில் இப்ப இல்லை, உரங்கள் இருக்க இல்லை. ஆனா இந்த ரயில் போக்குவரத்துகளில் இருக்கிற இடையூறுகளை ஒரு கால் ஸ்டேஷன் மாஸ்டர் சபையை கூப்பிட்டு கதைச்சு அந்த டைமுகள் இருக்குது, நேரங்கள் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்களையும் ஒரு உறுதிப்படுத்த பெரிய ஒரு முறை ரயில் போக்குவரத்து இது சம்பந்தமாக எல்லாரும் கரிசனையை கொடுக்கிற மக்களை சந்திக்க வரைக்கும் பிரச்சனையோட வரான் கோயில்ல பிரச்சனை 2 மடங்கா போகக்கூடாது. அரசாங்க உத்தியோகத்தர் சார்பு ஒரு பொதுவான கோரிக்கை என்னன்னா, நீங்கள் இவ்வாறு பொதுவாக சொல்லுகின்ற போது உண்மையில அது கஷ்டப்பட்டு அல்லது வேலை செய்கிற எல்லா உத்தியோகர்களையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற விடயமா இருக்கு. நான் பல காலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அரசாங்க உத்தியோகத்தர்கள் சம்பந்தமாக அவ்வாறான கருத்துக்கள் வருகின்ற போது நீங்கள் தெளிவாக அல்லது அந்த விடயத்தை எழுத்து மூலமாக எங்களுக்கு ரகசியமாக நீங்கள் அந்த விடயத்தை தந்தால் தினங்கள தலைவர்கள் ரீதியில நாங்கள் அது தொடர்பாக பரிசீலிக்கலாம். பொதுவாக அரச உத்தியோகத்தை அவ்வாறு சொல்லுகின்ற போது மேலே அரச உத்தியோகத்தர்கள் வேலை செய்கின்ற எல்லா உத்தியோகத்திற்கும் ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தி அது இனிவரும் காலங்களில் அது யாராக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, சமூக மட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அந்த விடயங்களை திணைக்கள தலைவருக்கு நேரடியாக தொலைபேசியிலேயே தொலைபேசியில சொன்னா காணும். தொலைபேசியில சொன்னா நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க தயவு செய்து பொதுப்படையாக ஒட்டுமொத்தமாக பிரதேச செய்யலாம் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் குறிக்கப்பட்ட பிரதேசங்கள் என்று சொன்னால் அரசாங்க ரீதியில் நாங்கள் அதுக்கு தகவல். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல்னு சொன்னால் நான் அண்மையில் 2-3 பேர் இங்கே டிசிசி மீட்டிங் சொன்னால 2 டிஃபமேஷன் வழக்கு 12 லட்சம் ரூபாய் ஆசைலாம் அளிக்கிறேன் நான். அப்ப அதுகளை நீங்க பார்க்கணும். பேரை சொல்லும்போது கேட்கிறார்கள், சொன்னவனோட போய் வழக்க போடக்கூடாது. இவர் 2 பேரை சொல்லி போடுறாங்க. ஓ இல்லை இல்லை, அது நான் அதை டிஃபமேஷன் வழக்கு வேண்டும், அது வேற பிரச்சனை எனக்கு. ஆனா அந்த பேரை சொல்றதுல உள்ள சிக்கல் என்னண்டா, பேரை சொல்லிட்டு மட்டும் மற்ற துறையோட வழக்கு யாழ்ப்பாணம் ஒரு வழக்கு நடந்தோம். எங்களுக்கு சொன்னால் அந்த திணைக்கள தலைவர்கள் நாங்கள் நடவடிக்கை நீங்க சொன்னால் இல்லாம நாங்கள் நடக்கிறோம். பேரத்திலாலும் எங்களுக்கு அந்த அலுவலகம் என்னது தெரிஞ்சா நாங்கள் அந்த அலுவலகம் மேல கண்டிப்பா வைத்தியசாலையில வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் நேரடியாக சொன்னா கிருஷ்ணன் என்ற ஒரு வைத்தியர் வந்து நேரடியாக டொனேஷனை வேண்டுதான் முறைப்பாடு இருக்கு. நீங்க பாருங்க ஒரு கிழமையில ஒரு டிஃபமேஷன் வழக்கு எனக்கு வரும், பேரை சொல்லிட்டு இல்லை, நீங்க இருந்து பேர போட அதான் எனக்கு. ஆனா எனக்கு ஒரு பயம் இல்லை, ஆனால் அதுதான் மட்டாக சொல்லாம இருக்கக்கூடிய காரணம்.
அனைத்து தாதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 168 பேர் இடமாற்றம் பெற்று செல்கிறார்கள். அனைவருக்கும் அவர்களுடைய அக்கமடேஷன் ஏனைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஓகே, கடந்த எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் முதலாவது விடயம் கௌரவ தலைவர் என்னன்னா இந்த சிறைக்குழந்தை தெளிவாக இருக்கு. நீங்கள் இப்படி ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி தினக்கலத்தை கடிதம் அனுப்பி வரமாட்டோம் என்று சொன்னால் உங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு கொண்டு தான் இவரை பாவா இல்லை. நான் சும்மா பொதுவாக சொல்றேன். சில நேரங்களில் கேட்கல அந்த தினக்கல தலைவர் இருக்கிறீர்கள். அதுக்கு அனைவருக்கும் வணக்கம். தாளேடு நீர்வளங்கள் திட்டத்தின் மூலம் தற்பொழுது கரவட்டிக்கும் மற்றும் புத்தூர் நீர்த்தாங்கிகள் மூலம் புத்தூருக்கும் நீர்வளங்கள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுது எங்களுடைய நல்லூர் தாங்கிக்கு நீர்வளங்கள் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் வார மாதம் அளவில் நடைமுறைப்படுத்தப்படும். அதன் மூலம் நல்லூரில் இருந்த நீர்த்தாங்கின் மூலம் நல்லூரில் தேசத்தில் விளையனூர் மூலம் நல்லூர் தேசத்திற்கு நீர்வளங்கள் மேற்கொள்ளப்படும். இது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகஸ்ட் மாதம் அளவில் நாங்கள் அதில் முடிவெடுக்கலாம் என்று. அதன் பிறகு அதனூடாகவே மோல்பாக்கில் ஒரு நீர்த்தாங்கி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நீர்த்தாங்கியின் மூலமும் எங்களுடைய குடிநீர் வசதியை மக்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் எங்களுடைய நீர்வளங்கள் திட்டத்தின் மூலம் செயற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சில கேள்விகளை அனுப்பி வைத்திருந்தார். அதற்குரிய மறுமொழி நான் கொடுத்திருக்கின்றோம் அரசாங்கத்திற்கு. ஒரு விடயம் இருக்கின்றது இந்த விஷயத்துல. தாளையடி நீர்வளங்கள் திட்டம் சம்பந்தமாக இது நினைக்கிறேன் நாங்க எங்களுடைய பிடிசிசி மீட்டிங்ல பேசியிருக்கு, இதுக்கு முன்னர் பேசி. ஆனா இதற்கான நடவடிக்கைகள் எடுத்து நீங்க கடந்த காலங்கள் எங்களுக்கு உறுதிமொழி வச்சிருந்தீங்க. ஜூன் மாசத்துல அதில் முடிவுக்கு வரணும். கடந்த டிசிசி கொஞ்சங்களே அப்ப அது அதுக்கான காரணம் சொல்லலாம். இருந்தாலும் அதுக்கான காரணத்தை நாம் சரியா தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இங்க இந்த அதாவது நீர் இணைப்புகளை வழங்குகின்ற போது யாருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, அரசாங்கத்தினருக்கும் தெரியாது, டிஎஸ்க்கும் தெரியாது, ஆளுநருக்கும் தெரியாது. ஆகவே நீங்க செய்கின்ற ஒவ்வொரு வேலைக்கும் கட்டாயமாக ஒரு ஜிஏவுக்கு அறிவிச்சு அதன் மூலமாக எங்களோட பாராளுமன்ற கடந்த காலங்கள் ஒரு சில இடங்களில் நீங்க கொடுத்துருந்தீங்க, அதுகளை யாருக்கும் தெரியாது. அதனால வேண்டி நாங்க கேட்டு நான் சொல்றது என்னன்னு கேட்டாங்க, இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறது வேறு யாருமல்ல பாராளுமன்ற உறுப்பினர். நீர் வரவில்லை என்றால் வேறு யாருக்கிட்ட கேட்க போறதுல பாராளுமன்ற உறுப்பினர். பிளேம் பண்ண போறதாக யாரு? பாராளுமன்ற உறுப்பினர். உங்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் இதுக்காக கேட்பாங்க. அப்ப நீங்க தன்னிச்சையாக ஏதாவது செய்து கொண்டு போவீங்களாக அது எங்களுக்கு தெரியலன்னு சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர் தெரியலன்னு சொன்னாங்க. அது நல்ல நடைமுறை இல்லை. ஆகவே நாங்கள் சொல்றோம் எல்லா திணைக்களங்களுக்கும் தாங்களது திணைக்களத்தால் ஏதாவது வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போது கட்டாயமாக அந்த வேலை திட்டம் ஜிஏவுக்கு ஆளுநருக்கு அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம். இப்ப நீங்க அந்த விநியோக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் இது சம்பந்தமாக விழிப்புணர்வு கருத்தரங்கு நாங்கள் பிரதேச செயலாளர் யாழ்ப்பாணத்தில் நான் கிட்டத்தட்ட ஜனவரி அப்படி நீரிழப்பு வழங்கப்படும் என்ற விஷயத்த எல்லா இந்த மாவட்டத்தில் யாழ் நகரத்தில் பொறுத்தவரை முதலாவது யாழ் நகரம் தான் டார்கெட் பண்ணினாங்க. அதன்படி அதில் இருக்கிற கிராம சேவையாளர் அனைத்தையும் கூப்பிட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வச்சு அவங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபோன் கொடுக்க போறோம், எவ்வளவு காசு எடுக்க போறோம்ன்றத அவையில குரூப்புக்குள்ளால வாட்ஸ்அப் குரூப் கொண்டு இருக்கு, குரூப்புக்குள்ளால தெளிவுபடுத்தணும்னு சொல்லித்தான் நாங்கள் ஆரம்பிச்சினாங்க. அதை விட இந்த சார் சொன்ன மாதிரி எல்லா உறுப்பினர்களுக்கும் இது சம்பந்தமான தெளிவு வந்து அதை எடுத்து யூனிவர்சிட்டியால பராமரிக்க முடியுமா பிரச்சனை ஒன்று.
கம்ப்ளீட்லி டேமேஜ், கம்ப்ளீட்டாக உடைஞ்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக நீண்ட காலமாக செலவழிக்க வேண்டிய தொகை இது வந்து பெரிய நிதி செலவழிக்க வேண்டிய அது வந்து கடற்கரை திருப்பி முதல்ல அது புனர்விக்கிற வேணும் இருக்குது. அது சங்கியமே இல்லாத தேசத்தை அரசாங்கம் கட்டுனது கூட கூடுதலாக ஒதுக்க வேண்டி வரும். நம்ம டிசைட் பண்ணல, நம்ம கூடியே கொடுத்தாலும் யூனிவர்சிட்டிக்கு கொடுத்தாலும் வந்து 2 மொண்டு தானே, 2 அரசு தானே. அப்ப நீங்க அதை ஏதோ ஒரு வயசு வந்து ரீவியூ பண்ணி தானே கொடுக்கணும். அரசு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் வச்சிருக்க போறீங்க. நீங்க பிரைவேடைஸ் பண்ண முடியலன்னா அந்த இடத்தை நேரடியா பார்வையிட்டா அதுல ஏற்கனவே செலவழிக்கப்பட்ட தொகையிலும் பார்க்க அதை குடும்பப்படுத்துறதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சு இருக்குமா? யூடியன்னா அரசாங்கம் தானே, வெளியே ஒன்று இல்லை தானே, யூனிவர்சிட்டி அரசாங்கம் தெரியுதுன்னா நீங்க பிரைவேடைஸ் பண்ண போறீங்கன்னா அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். என்னடா நீங்கள் சொல்ற காரணத்துக்காக வந்து யூடிக்கு கொடுக்கணும்னு சொல்றது வந்து என்ன பொறுத்தவரை வந்து ஒரு ரீசனபிளா இது. நாங்கள் அதுக்குரிய திட்டம் ஒன்று வேலை கிடைக்கப்பட்டால் அது தனியாக நாங்கள் அது வேற ஒரு எஸ்டிமேஷன் ஒன்று இருக்கு. அதை திருப்பி ரெனோவேட் பண்றதுக்கு டோட்டல் காஸ்ட் வருது. அது என்னதுக்கு எடுக்க போகிறோம், திருப்பியும் அதை ரீபர்பிஷ் பண்றதுக்குரிய ஒரு காஸ்ட் ஒன்று இருந்துச்சாண்டா. இப்படியோ இந்த பட்ஜெட்ல வந்து நாங்கள் அதை செய்ய போறது இல்லை. இந்த பட்ஜெட் முடிஞ்சதானே, அடுத்த பட்ஜெட்ல அடுத்த முறை ஜனாதிபதிக்கு கௌரவ அமைச்சர் நாங்கள் அதை கேட்கலாம். அதுக்குரிய ஒரு அமௌண்ட்டை நீங்கள் அலோகேட் பண்ணமோ அதை ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு எடுத்து நல்லதுக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் பெரும்பாலும் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். என்றால் பிரைவேட்டைஸ் பண்றேன்னா அது ஒரு ஓப்பன்னஸ் வந்து இருக்கணும். அதில் யாருக்கு கிளிநொச்சியில் ஜூடிஏலும் தான் நடந்தது எங்களுக்கு. அவை பிரைவேட்டைஸ் பண்றேன்னா ஜூடிஏட்டு கொடுக்குறதுன்னா அதை ஒரு கன்சிடர் பண்ணுவோம். நாங்கள் அதை ஒப்போஸ் பண்ணல. ஆனா அதே அடுத்த பட்ஜெட்ல போட்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு கிராண்ட் ஒன்று எடுக்கணும், அது என்ன ஐடியா இருக்கும். அப்படின்னா நாங்கள் பல்கலைக்கழகத்திற்கு இது சம்பந்தமான திட்டம் ஒன்று ப்ரொபோசல் ஒன்று என்ன செய்ய போயிடும் என்ற ஒரு முழுமையான விவரத்தை எங்களுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் அனுப்ப சொல்லி அது நாங்கள் ஒரு கலந்துரையாடிட்டு அடுத்த டிசிசி மீட்டிங்ல அவரை இன்வைட் பண்ணி அந்த ப்ரொபோசல் பிரசன்ட் பண்றதுக்கு ஏற்பட்டா விடுவோம். அதுக்கு டோட்டல் காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணிட்டு அதை அடுத்த பட்ஜெட்ல நாம கதை எடுப்போம். 5000 மில்லியன் எடுத்துருக்கேன் தானே பாருங்க. அதே மாதிரி அடுத்த பட்ஜெட் தீர்மானிக்கணும் யாரும் கொடுக்குறேன்னு சொல்லி அதை தீர்மானிக்கணும். அதை யூனிவர்சிட்டி ப்ரொபோசல் பண்ணி நினைக்கிறேன். ரீதியாக முடிவெடுக்கணும். அது பல்கலைக்கழகத்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோட இந்து கட்சிகள் கூட எங்களுக்கு தந்திருக்கிறோம். அதே போல ஜூடிஏக்கு 2 தனியார் பல்கலைக்கழகங்கள் கொடுத்திருக்கிறது. ஒரு சுற்றுலா மைய மாவட்டத்தில் தனியார் 3 தனியார் ஜூடிஏக்கு கொடுத்திருக்கிறோம். தனியார் பல்கலைக்கழகம் இதுல என்ன சொல்லிச்சோம்னா இதுல ஒரு விஷயம் யூடிஏ வந்து மாஸ்டர் பிளான்ல வந்து இந்த இடத்த வந்து மிஸ் டெவலப்மெண்ட் கலப்பு ஆவர்த்தி வரையமாக தான் நாங்கள் அதை பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். அந்த இடத்துல கலப்பட்ட வரைக்கும் எங்களுக்கு எஜுகேஷனும் பெறலாம், டூரிசம் பெறலாம். இப்போ இந்த அடிப்படையில் வந்து நீங்கள் எஜுகேஷனுக்கு கொடுக்கலாம், டூரிசம் ரிலேட்டடுக்கும் கொடுக்கலாம். என்னென்னா அகாடமிக்ஸ் டெவலப்மெண்ட் சோனா இருக்கிறதால ஒரு விஷயம். அடுத்தது வந்து என்னென்ன தெளிவான டிஎஸ்க்கு தெரியும். இந்த லேண்ட் வந்து முதலே 2020 எங்கள் யூடிஏக்கு பெஸ்ட் அக்விஷன் ப்ராசஸ் போய் கொண்டிருக்கு. அந்த அக்விஷன் ப்ராசஸில் 29 ஏக்கர்ஸும் யூடிஏக்கு வழங்குறது போல மிக்ஸ் டெவலப்மெண்ட் பர்பஸுக்கு. அப்போ இதில் எங்கள்கிட்ட உண்மையான பிளானிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் எங்கள்கிட்ட மேனேஜ்மெண்ட் தீர்மானிச்சிருக்கிறது வந்து இதை வந்து நாங்கள் ரீஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு நிறைய செலவினம் ஆகும்ன்றபடியால் பிபி மாடலில் வந்து ப்ரொசீஜரில் போகிறதுக்கு தான் தீர்மானிச்சிருக்கிறாங்க. இது என்னடா கிளிநொச்சியிலையும் இதுதான் அறிவியல் நகரில் வந்த பிரச்சனை. இந்த லேண்டை நாங்கள் வச்சிருக்கிறதா ஜூடிஏக்கு கொடுக்குறதா பிரச்சனையா இருந்தது. இப்போ கூட நீங்க சொல்றீங்க இருக்காண்டு அதுக்குரிய டோட்டல் காஸ்ட் ஆகுது தெரியுமா? இது அதுக்கு முதல் அந்த கட்டிடம் கட்டுறதுல வந்து தனியார் நிறுவனம். இன்னும் முக்கிய பண்ணவும் இல்லை. அறிவியல் நகர் முதல்ல இங்க வந்து தனியார் காணி இங்க முக்கிய பண்ணவும் இல்லை. அந்த தனியார் வந்து கேட்காமலே வந்து சிமெண்ட் கட்டி அதுக்கு அந்த காணிக்காரர் எவர்டைம் வந்து தொடர்படுத்த வந்து கேட்காமலே வந்து யூடிஏ வந்து பண்ண பார்க்கறது வந்து அது பொறுத்து
அப்படி நான் கொடுக்கல. ரெண்டாவது அதுக்கு நீங்கள் மாஸ்டர் பிளான் இருக்குன்னு சொல்றீங்கன்னா அதுல டோட்டல் காஸ்ட் என்ன, உங்க மாஸ்டர் பிளான் டோட்டல் காஸ்ட் என்ன? இன்னொரு இப்படி தான் சொல்லப்படுறது, நாங்கள் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் போட்டு செய்ய போறோம். ஸோ அதோட காஸ்ட் என்ன, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. லேண்டை அக்வயர் பண்றது தான் எங்களோட கௌரவ அமைச்சர் எல்லா யூடிஎன் வேலையாக இருக்கிறது. லேண்டை ப்ரொக்யூர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லேண்ட் ப்ரொக்யூர் பண்ண போறோம். அந்த மாஸ்டர் பிளான் இருக்குன்னா டோட்டல் காஸ்ட் என்ன, உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் எவ்வளவு ஃபண்ட் பண்ணினோம்ன்றதை சொல்லுங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப யூடிஏஆல எல்லாருக்குமே நாங்க இப்ப எங்கள்ட போன முறை நடந்த டிசிசி மீட்டிங்ல வந்து நாங்க அந்த மாஸ்டர் பிளானுக்குரிய அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். டெவலப்மெண்ட் பிளான் அதை நாங்க கேட்கேன். உங்களால எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி அது டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட். உண்மையில வந்து அதனாலதான் நாங்கள் இப்ப பாக்கெட் அதாவது வந்து ஒவ்வொரு வகையான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எங்கள்ட திட்டம் என்ன என்பது தொடர்பான விளக்கம் நினைக்கிறேன் சிறுமோளோட நேற்று கதைச்சிட்டு பேர நினைக்கிறேன். அந்த விஷயம் நாங்க எடுத்திருக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு அந்த திட்டம் என்னடா ஒரு மாஸ்டர் பிளான் என்றது 17 உள்ளூராட்சி அதிகார சபைகளும் உள்ளடக்கியதாக இருக்கிறதால எங்களுக்கு இந்த போரத்துல வந்து அதை லெந்தியாக பிரசன்ட் பண்ணி எல்லாமே இருக்கு எனக்கு சொல்லிச்சுன்னா கன்சல்டேஷன். அதனால உங்களுக்கு தனியா கேட்டிருக்காங்க. உண்மையா வந்து அந்த திட்டத்தின் நோக்கம் வந்து நம்ம பிளான், அதாவது வந்து இந்த இடத்துல இந்த சோனில இந்த திட்டம் நீங்க கேட்கிற மாதிரி பிசினஸ் பிளான் நாங்க செய்யறது வந்து உண்மையா அடுத்த ஸ்டேஜ் என்றது நான் உங்களுக்கு இது உங்களோட கன்செப்ட் பேப்பரை பற்றி எனக்கு அது விளங்குது. கன்செப்ட் யாருன்னு கொடுக்கலாம். கூடாது சொல்லுவேன் தான் ஒரு ஹாஸ்பிட்டலே கட்ட போறேன். அதான் கன்செப்ட். நீங்க சொல்றது பிசினஸ் கேஸ் அல்ல, பிசினஸ் சார்ட்டரை பற்றி சொல்றீங்க. கன்செப்ட் பேப்பரை பற்றி கதைக்கிறீங்க. கன்செப்ட்ன்றது மட்டும் என்ன, அந்த லேண்டை அக்வயர் பண்ணிக்கொண்டு பப்ளிக்ல இருந்து பிரைவேட்ல இருந்து நாங்கள் ஃபண்டை ரைஸ் பண்ணி அதுல ஒரு டெவலப்மெண்ட் செய்ய போறோன்றது ஒரு சாதாரணமான கன்செப்ட். அந்த கன்செப்ட் நாங்கள் என்ன சொல்றோம்டா, கன்செப்டை தாண்டி உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம். லேண்டை அக்வயர் பண்ணினா பிறகு அதுக்கப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இல்லையா அந்த லேண்ட் வந்து காலங்காலமா யூடிஏக்கு தான் இருக்கும். அதுல நாங்கள் கூட திருப்பி ஒரு ஆசைப்பட்டு போய் யூனிவர்சிட்டியில ஒரு பாடத்தை கொண்டே போட இல்லாது. So we will consider that too, but unfortunately you must present as the master plan, business case, not the charter. Present as the case, then we will look on it. And then we will find out whether that is feasible or not. Otherwise, நீங்க எல்லா லேண்ட் அறிவியல் நேரம் இதான் நாங்க யூடிஏ எடுக்க போறோம், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கொண்டு செய்ய போறோம்ன்றதுதான் கன்செப்ட் ஒழிய அது யார் ஸ்டேக் ஹோல்டர், அது 3000 மில்லியன் வேணுமெண்டா யார் தாரன்றது வந்து இல்லை. அப்ப நாங்க பார்க்கணும் இல்ல இது யூனிவர்சிட்டி கொடுத்து போட்டு அடுத்த பட்ஜெட்ல ஒரு 1500 மில்லியன், அதுக்கு அடுத்த வருஷத்துல ஒரு 1500 மில்லியன் எடுக்கணுமானதை நாங்க கன்சிடர் பண்ணோம். ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டம் அந்த பக்கம் நாங்க திங்க் பண்ணோம். இனி ஒரு பில்டிங் மட்டும் அதுல லேண்ட் ஓனர் காணி வந்து மொத்தமாக 29 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட காணி. ஒட்டுமொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்ட உரிமையாளர்கள் 17 பேர் இருக்கிறார். அதுல 6 பேர் அதை காணியை கொடுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்திருக்க, ஒரு ஆள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஆகவே காணிய நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயன்றிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு முடிவு வேணும், இது என்ன தேவைக்கு நாங்கள் பயன்படுத்த போறோம். இப்ப பல்கலைக்கழகத்துக்கு மேல் நாங்கள் துணைவேந்தருக்கு சம்பந்தமான அந்த ப்ரொபோசல் இருக்கு. இந்து கற்கைகள் பீடத்துக்கு உண்மையில இந்து கற்கைகள் பீடத்துக்கு அது மேலதிகமான இடமாக இருக்கும். அதோட சேர்த்து வேற பீடங்களையும் போடலாமான்றதுக்காக நாங்கள் துணைவேந்தர்கிட்ட நாங்கள் அதை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்குரிய ஃபண்ட் அடுத்தடுத்த பட்ஜெட்ல கவர்மெண்ட்ல இருந்து கழிச்சு நாங்கள் எடுப்போம். அது ஐடியலா இருக்கு. பட் யூடிஏ வி வில் கன்சிடர். யூடிஏ பொறுத்த வரைக்கும் ஃபண்டே இல்ல. யூடிஏக்கு நாங்க லேண்ட் கொடுத்துட்ட மாட்டோம். திருப்பி யூடிஏக்காண்டி நாங்க பாலிமர்ல அடிபட்டு ஃபண்ட் எடுக்க போறது இல்ல. அது லைன் மினிஸ்ட்ரிக்குள்ள போயிடும். ஆகவே அது லைன் மினிஸ்ட்ரிக்குள்ள அனுப்பாம அதை எங்கிட்ட யாழ்ப்பாணத்துக்குள்ளே வச்சிருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய கொள்கை. இல்ல நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களா? யூனிவர்சிட்டி தான் கொடுக்குறாரு. இல்ல அதை பிரசன்ட் தீர்மானம் எடுத்து யாரு கொடுக்குறாரு சொல்லி இல்ல தீர்மானம் எடுக்க முதல்ல நாங்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கிட்ட அதுக்கான ஒரு ப்ரொபோசலை முழுமையா எடுக்கிறோம். எடுத்து உங்களுக்கு அந்த கொப்பியை அனுப்புறோம். கொப்பியோ ஹார்ட் கொப்பியோ அடுத்த டிசிசி மீட்டிங்ல பிரசன்ட் பண்ண சொல்லுவோம். அது பப்ளிக் எல்லாருக்கும் தெரியும். அதுக்குரிய ஃபண்ட் அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்களை நாங்கள் எடுத்து கொடுப்போம். இன்னொரு 3 இயர்ஸ்ல கட்டலாம். அது சரி. அடுத்ததாக இந்த மயிலிட்டி துறைமுகத்தில் தெரிந்திருக்கப்பட்டிருக்கின்ற இந்த இந்திய மீனவர்களால் கைப்பற்றப்பட்ட படகுகள் அளித்தல் சம்பந்தமாக இதில் நீண்ட காலமாக இந்த படகுகள் அந்த இறங்குதுறையில் இருக்கிறபடியால் எங்களுடைய வளமையான மீன்பிடி செயற்பாடுகளும் இறங்குதுறைக்கு வர படகுகளுடைய பாவனை மிக கடினமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்பாக உதவி பணிப்பாளர் கடத்தொழில் நீதிவள திணைக்களம் மற்றும் கூட நீண்ட காலமாக எண்ணிக்கையை பார்க்கலே மொத்த படகுகள் 123 படகுகள் அது எந்த விதமான ஏடி சொல்லுங்க. சரி, பணிப்பாளர் நாயகன் அண்மையில விஜயஜீவித மேற்பார்வை செய்திருக்கின்றார். அவர் கடற்படையினரோட கதைக்கு இதிலே அரசுரிமையாக்கப்பட்ட படகுகளை
கடலில் கொண்டு போய் தாக்குறதுக்கான முயற்சி தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். ஏன்னால் அப்படி செய்கிறதால இந்த ஒன்று இந்திய மீனவற்ற வருகையை தடுக்கக்கூடியதாக இருக்கும், ரெண்டாவது மீன்களின் உற்பத்தியை கூட்டக்கூடியதாக இருக்கும். அதில் உள்ள கடலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த பாகங்களை அகற்றி ஓய்வுகளை அகற்றி முடிய மீவாண்டி அனுமதியோடு அந்த வேலை திட்டம் அனுமதி கிடைக்கப்பெறக்கூடிய சாத்தியப்படும் இல்லை சார். அந்த வேலை திட்டம் நான் நேற்று கடற்படை இந்த பொறுப்பில் கொடுத்திருக்குது. நான் நேற்று வடபிராந்திய கட்டளை தளபதியோடு நான் நேற்று இரவு தொலைபேசி இந்த விடயத்தின் மூலமாக கதைச்சேன். அவசர தனக்கு இது சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் கரையில் எழுத்து மூலமான நடைபெறுவதை தான் முழுமையாக ஒத்துழைப்புமாறுன்னு சொல்லியிருக்கேன். இல்லை தலைவர், இல்ல இந்த படகுகளை வந்து ஏன் கடல்ல போய் தாட்டுறது? அதை ஆப்ஷன் பண்ணலாமே. இந்த 62 படகுகள்ல எந்த படகுமே பாவிக்கக்கூடிய நிலைமையில இல்லையா? பெரும்பாலான படகுகள் அவ்வாறு இல்லை சார். இருந்தால் கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக அதே இடத்துல இருக்குது. இப்ப கிட்டத்தட்ட எத்தனை படகுகள் அட்லீஸ்ட் அது இருக்கிற பாட்டுகளாவது எடுக்கக்கூடிய ஆப்ஷன் பண்ணக்கூடிய மாதிரியும் இல்லையா? ஆப்ஷன் பண்ணி தான் எங்களோட உள்ளூர் மீனவர்கள் இந்த படகுகளை பாவிக்கிறது. இது ரோலர் படகுகள் சார், 70-75 அடி நீளமான படகுகள், இரும்பாலான படகுகள் பெரும்பாலானவை. ஆகவே எங்களுடைய உள்ளூர் மீனவர்களின் பாவனைக்கு இது பொருத்தப்பட்ட படகுகள். அதனாலதான் இப்ப தீர்மானத்துக்கு இதை கொண்டு தாக்குறதால என்ன நன்மையா, இந்தியாவிலேருந்து வர்ற மீன்பிடி படகுகள் அடிக்க அவங்களோட வேலையில எல்லாம் பிச்சு போடும். கொண்டே கடல்ல கொண்டே போடுறதால இனப்பெருக்கம் வந்து அதிகரிக்கும். அந்த வகையில நல்லது மீனவர்களுக்கு. என்னடா அடிக்கொட்டவா வந்து அழுகுறாங்க, அல்லே கேட்ட வரையில வந்து அதை சுற்றி கட்டுச்சு. என்னடா அதுல பாவிக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லாம இருக்கு. எங்கட மீனவர் அது ரங்குதுறைய அது ஃபுல்லாயே நான் போய் பார்த்தேன்னா அது ஃபுல்லாயே அதை துரிதமான நடவடிக்கை எடுங்க. எங்களோட அமைச்சர் போன முறை பட்ஜெட்ல 180 மில்லியன் மைலட்டிக்கு ஒதுக்கப்பட்டது. அதுல இந்த முறை அதை டெவலப்மெண்ட் செய்வீங்களா? அதுல இந்த முறை மைலட்டி துறைமுகம் டெவலப் பண்றோம். ஐயா, யாழ் மாவட்ட கடற்தொழில் சம்பந்தம் எங்களுக்கு வந்து படகுல வந்து கடல்ல போறதால 100% நன்மை இருக்கு. மீன் உற்பத்தி வந்து எங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அதாவது இந்திய இழுவை படகுகள் உள்ளுக்கு வாரதை குறைக்கலாம். அப்ப எங்களுக்கு அதோட செய்து தருவோம். கமர்ஷியல் ஆக்டிவிட்டி என்றதான் கொடுத்தது. அதாவது மைனிங்கு இல்லை, அந்த காணியை துப்புரவாக்குறதுக்கு, வீடு கட்டுறது அல்லது தோட்டம் செய்யற அந்த இதுக்கு தான் கொடுத்தது. நாங்கள் கொடுக்குற வந்து 2 அடி தான் ஆள்றது கொடுத்தது. அதுக்கு பிறகு அந்த மண்ணை பரவி தோட்டம் செய்யணும், அல்லது வேற ஏதாவது கட்டுமானம் செய்யணும். அந்த சாதாரண மக்கள் 2 அடி கல்ல பிடிச்சி அடிச்சா எடுக்கிறீங்க. ஆனா பெரிய இயந்திரம் கொண்டு வந்து இந்த சுண்ணாம்பில் உடைக்கிறீங்க. உடைக்கைக்கு ஒரு அதிர்வு வரும். உண்மையா எங்களை நன்னீர் வருவது மழை நீர் சேர்ந்து, நீங்க சுண்ணாம்பு செல்ல மட்டும் தான் பாக்குறீங்க. இந்த மழை நீர் வந்து சேர்ந்து உள்ள தங்கி இருக்கிறது, நன்னீர் இருக்கிறது காரணம் இந்த சுண்ணாம்பு கேட்டார். சரியா? அப்ப இன்றைக்கு வட மாநிலத்துல நாங்க தண்ணி கடி வரணும். இப்படியே உடைச்சு எடுத்து 10 அடி உடைச்சு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. இப்ப நான் அள்ளி 10 அடியே நிலவரது பிரச்சனை இல்லை. 2 அடி ஆடலாம். இந்த 10 அடி ஆடன்ற உடனே அந்த நன்னீர் நீரோட்டம் இருக்கல பாதிக்கப்பட்டது. பிறகு நாங்கள் அதை போட்டு மண் போட்டு மூடினாலும் அந்த நன்னீர் போட்ட நீரோட்டம் பாதிக்கப்பட போது மழை நீர் வந்து வெளியே இந்த அடியில போய் சேர்றது இந்த வெஞ்சிகளுக்கு தான். அந்த சுண்ணாம்பு பார்வைகளுக்கு அந்த மழை நீர் வந்து இந்த நன்னீர் ஆகுது. நாங்கள் பயன்படுத்துறோம். இதை நாங்கள் ஒரு காலத்துல பாருங்க, நீங்க சாவச்சேரியில போய் அனுமதி கேள்வி எடுத்துட்டேன். சரியா? ஆனா இன்றைக்கு அங்க குவாரி இருக்குது, இயங்குது. இன்றைக்கு கல்லு இதால போகுது. நாங்க சொல்றோம் இந்த ரோட்டுகள் இன்றைக்கு உங்களால கல்லு கியூப் எத்தனை கியூப் இந்த பாதையால கொண்டு போகலாம்? அது அடிதான் சொல்லணும். அடி எத்தனை கியூப் கொண்டு வரலாம் ஒரு வீதியால? ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ஆக்சிலா பொறுத்து ஏனைய ரோட்டை சொல்லுங்க. ஏனைய ரோட்டை எத்தனை கியூப் போகலாம்? அதாவது நம்பர் ஆஃப் ஆக்சில் ஆகுது. அது எத்தனை வீல் இருக்குன்னு பார்க்கலாம். 2 ஆக்சில் வீல் சொன்னா அதுல 15,000 கிலோ. அதே மாதிரி நீங்க மண்ணை வந்து ரோலில கொண்டு ஓட மாட்டீங்களானே? நாங்கள் வந்து எங்க ரோட்ல வந்து மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணி இருக்கு. 2 வீல் ஆக்சிடென்ட்டா 15,000. அடுத்தது பெரிய ஆர்டிகுலேட் பைக்ல பெரிய 28,000 கிலோ. ஓவரோட்டோட இந்த ரோட்டுகள்ல வீதியில போது ஓவரோட்டுல அது நாங்க பிடிக்கிறதுக்காக அது என்ஃபோர்ஸ்மென்ட் அதாரிட்டி தான் செய்யணும். உங்களுக்கு அப்ப இந்த அனுமதி வந்து உங்களுக்கு ரோட் பெர்மிட் வந்து கொடுத்துருக்கீங்களா? கொண்டு வரணும் அனுமதி எடுத்தாக்களுக்கு ரோட் பாயிண்ட் கொடுத்துருக்கலாம். மேக்ஸிமம் 3 கியூப் தான் கொடுக்கும். 3 கியூப். ஆனா இன்றைக்கு எத்தனை கியூப்ல போகுது?
அது தெரியும். 3 பேருக்கு தான் கொடுத்துருக்கா. 3 கியூப். ஆனா ரொடியில போகுது 10 கியூபுக்குமே இல்லை. அது எங்க அனுமதி பத்திரத்தோட போயிருக்கு. அதான் நம்ம அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் தானே. போலீஸ் நீங்க போலீஸ் போடலாம் தானே. 3 கியூப் இல்ல. இந்த சின்னக்கல் அகழ்வு சம்பந்தமான பிரச்சனை வந்து பாரதூரமான பிரச்சனை. இந்த முதல் விடிய நாங்க பேசணும் மண் அகழ்வு சம்பந்தம். இந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் அதை விட மோசமான பிரச்சனையாக இருக்குது. இது சம்பந்தமான உங்களோட கண்காணிப்பு போதை இல்லைங்கிறது தான் எல்லாருடைய அல்லது இதுக்கு பின்னுக்கால என்ன வேற ஒரு மாப்பியா இருந்து கொண்டு இயங்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பொதுமக்களுடைய குற்றச்சாட்டும் அது. அப்ப இந்த வகையான செயற்பாடுகள் தொடர்பாக இருந்தால் நமக்கு பெரிய பாதிப்புங்கிறது இங்க எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய நீர்நிலைகளுக்கும் சரி நம்முடைய மண்ணுக்கும் சரி பாதிப்புங்கிறது விவாதம் இல்லை. அப்ப இதுகள் சம்பந்தமாக நீங்க இதுவரைக்கும் சரியான முறையில் ஒரு நடைமுறை இல்லைன்னு சொல்லலாம். அல்லது இந்த அகழ்வுகள் சம்பந்தமாக சரியான ஒரு கண்காணிப்பு இல்லைன்னு சொல்லலாம். அப்ப நீங்க உங்களோட கடமையை நீங்க சரிவர செய்யலாங்கிற பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னா நாங்கள் லைசன்ஸ் கொடுக்கிற இடத்தை நாங்க முயற்ற வேண்டும். சட்டவிரோதமாக நடக்கிறது எங்களால செய்யலாம். 3 கியூபுக்கு மேல மன்னிக்கணும் 3 கியூபுக்கு மேல போற கவரையில போலீசாரை பிடிக்க சொல்லி நீங்கள் இந்த டிசிசி ஒரு முடிவு எடுக்கலாம். 3 கியூபுக்கு மேல போற ரொடியை எடுப்போம். ஒன்று நடக்கும். ஒன்றில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுங்க. நீங்கள் ஒன்றில் வந்து நீங்கள் ஆர்டி இல்லை டிஎஸ்சி ஒன்றில் நீங்கள் அவைக்கு வந்து அவன் விதிமுறையில் வந்து நீங்கள் கார்டஸை கூட்டி வந்து இந்த மானிட்டரிங் வந்து அவைக்கு அந்த பொறுப்பை கொடுக்கறதாக இருக்கணும். இதுவரைக்கும் வந்து நான் நித்தியில் அவைக்கு அது அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படித்தானே. அல்லது நீங்கள் வந்து போலீஸுக்கு தான் சொல்லணும். 3 கியூப் பண்ண சொன்னா எங்கட பெர்மிட் இருக்கு. அதுக்கு மேலேன்னு சொன்னா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். வந்து கதைச்ச பிரயோசனம் இல்லை வந்து அமைச்சர் மட்டத்தில் வந்து அந்த முடிவு எடுக்கும். இவே வந்து நீங்கள் எம்பாவர் பண்ணணும். இவைக்கு அந்த அதிகாரம் இல்லை. இல்ல இன்னைக்கு கல்லு வந்து 3 கியூபுக்கு மேல போயிடாது. அதுக்கு ஒரு நடைமுறை போலீஸ்க்கு மேல 3 கியூபுக்கு மேல போறாங்க. இதுல என்னன்னா ஆல்ரெடி கேசட் இருக்குது. அந்த மீல் ரோட்ல இந்த வெயிட்டோட போவாங்க. 15000 கிலோ 21000 கிலோ 28000 கிலோ என்று ஆனா உண்மையா வந்து நாங்கள் ஏனைய ரோட் செய்த காலத்துல 2014 வந்து மாவட்டத்தில் வச்சு நாங்கள் பிரிட்ஜில் மெஷர் பண்ணைக்குள்ள வந்து எங்களுக்கு 175 யாழ்ப்பாணத்துக்கு 175 லோடிங் வந்து ஓவர் லோடிங் தான். அதனால ரோடு பழகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் சொப்ரிங் போகிற வெஹிக்கிள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 56000 கிலோ வரும். கேஸ் சிலிண்டர் வரது கிட்டத்தட்ட அப்படி இருக்கு. சிஇபின்ற போல் வரது அப்படி இருக்கு. உண்மையாக வந்து மேக்ஸிமம் 25 இந்த பெரிய வெஹிக்கிள் கொண்டு வரலாம். இப்போ டபுள் வந்து உண்மையாக வந்து அது ஒரு கேசட் இருக்குது. பெர்மிட் வந்து அவசியம் இல்லையா? ஆனா கல்லு வந்து 3 கியூபுக்கு மேல போகலான்ற ஒரு சட்டம் இதுல முடிவு எடுக்கணும். ரோட்ல வீதியும் பழுதாகுது. என்னண்டா ஒரு நிமிஷம் இப்போ இந்த பிரேசபை மாவட்ட சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இருக்கு தானே. இதுக்குரிய செயல்படுற மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்கு. இதோட அட்டா கெசட் இருக்கா ஏதாவது எங்கள்கிட்ட செயலாளர் இதுக்குரிய இல்ல நான் கேட்கிறேன். எங்கள்கிட்ட பிரதேச சபை கூட்டங்களுக்கும் மாவட்ட சபை கூட்டங்களுக்கும் எடுக்கிற முடிவுகளை கட்டாயம் அந்தந்த திணைக்களங்கள் செய்ய வேண்டும் என்றதுடைய சட்ட ஏதாவது இது இருக்கா? ஏன்னா நாங்கள் நெடுக வந்து இங்க காய்ச்சி கொண்டே இருக்கிறோம். கொடுக்குற பபில் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே நான் கேட்கிறேன் லீகல் கன்ஸ்ட்ரைண்ட் எங்களை இருக்கா? எங்களை அதாவது வந்து ஒன்றும் இல்லாம பேருந்து நாங்கள் பிரயோசனம் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் முடிவெடுக்க நாங்க சொல்லுவோம். ஆனா அங்க கல்லு போய்கொண்டே இருக்கு. அது ஒரு பிரயோசனம் எனக்கு சொல்லுவோம். இல்லாட்டி நாங்கள் ஒரு கதைச்சோட கசட்டோடு போட சொல்லி அரசாங்கத்தை கேட்போம். ஏனென்றா நாங்கள் இது சும்மா இருந்து கதைக்கிறோமே ஒழிய ஒரு பிரயோசனம் இல்லாத மீட்டிங் இது. ஏனென்றா நாங்கள் ஒரு முடிவு எடுத்தா அதை ஓவர் ரூல் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற கெசட் ஒரு ஆர்டினன்ஸ் உண்டு அல்லது ஒரு ஆக்ட் ஒன்றை வந்து அதை ஓவர் ரூல் பண்ணணும். இது சும்மா பம்பல் கூட்டம் அல்ல. இது ஏன்னா நாங்கள் ஜிஎஸ்எம்பி சொல்றோம் கிளிநொச்சியில கொடுக்காத உதவி செய்து மன்னர்களை கொடுக்க வேணாம்னு சொன்னா ஜிஎஸ்எம்பி ஓமன் கல்யாணி கூட ஒவ்வொரு கொடுத்து கொண்டே இருக்கு. அப்ப ஆளுநருக்குரிய பவர் லைஃப் இல்லை, 13th Amendment லைஃப் இல்லை, இது லைஃப் இல்லை. அப்ப என்ன பிரயோசனம் இல்லை? அப்ப நாங்கள் எடுக்கிற முடிவுகளில் என்ன பிரயோசனம் இல்லை? ஒரு பிரயோசனம் இல்லை. அது தமிழ்லாம் படிச்சாதான் தெரியும். வேற மாதிரி நான் கேட்கிறேன்டா எங்களால ஒரு ஆளை லீகலா ஒரு ஆளை வந்து ஒரு விடயங்களுக்கு உட்படுத்த இயலாதா இந்த முடிவுகள் எடுக்கிறதுல பிரயோசனம் இல்லையா? இல்ல இதுல ஓவர்லோட்ல போற வாகனங்களை பிடிக்கலாம் தானே பிடிச்சாரு. அதை நடைமுறைப்படுத்த சொல்லுங்க. இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய இணைத்தலைவருடைய கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 2வது பந்தியில
தேசிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஏற்புடையதாக பிரதேச மட்டத்தில் அரச நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்பட்டும் வர சகல அபிவிருத்தி பணிகளையும் ஒருங்கிணைப்பு செய்தல், நடைமுறைப்படுத்தல், வழிநடத்தல் மற்றும் நடவடிக்கைகளை பின்தொடர்தல் ஆகியன பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவுடைய கடமையாகும். மேலும் பிரதேச மட்டத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேவைப்படும் முடிவுகளை எடுக்க முடியுமான வகையில் உத்தியோகத்தர்களின் பங்கேற்பினை பெறுவதும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர்களுக்கும் நிறுவன தலைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளன. அவ்வாறே பிரதேச மட்டத்தில் அபிவிருத்தி திட்டங்களுக்கான மக்களின் பங்களிப்பை பெறுவதற்காக இத்தகைய திட்டங்களை நடைமுறைப்படுவதற்கு முன்னர் உரிய உத்தியோகத்துடன் மக்கள் விழிப்புணர்வு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயம் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. கடிதத்துடைய சாராம்சம் இதுதான். தீர்மானம் எடுக்கின்ற பொழுது எல்லா திணைக்களங்களும் வந்து ஒத்துழைப்பு வழங்கணும். அதுதான் சார் பிரச்சனை. என்னென்றால் நாங்கள் லீகலா ஒரு ஆளை பவுண்ட் பண்ண போறதும் இல்லை, எங்களுக்கு லீகல் பவரும் இல்லை. நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ஒரு திணைக்கள தலைவர்கிட்ட கேட்க போறோம். நீங்கள் இந்த பெர்மிட்டை கொடுக்காதீங்க, கொடுத்து முடிய நாளையில இருந்து தொடங்கி சொல்லப்படுது. மேலும் பிரதேச மட்டத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேவைப்படும் முடிவுகளை எடுக்க முடியுமான வகையில் உத்தியோகத்திலும் பங்களிப்பை பெறுவதும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. பங்களிப்பு சரி நான் கேட்கிறேன்னு சொன்னா நாங்க சொன்னா நீங்களுக்கு இப்ப பெர்மிட் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கல்லு இனிமேல் யாழ்ப்பாணத்துல ஜிஎஸ்எம்பி வந்து கொடுக்க வேண்டாம்னு சொன்னா அதை அவன் ஃபாலோ பண்ண போறது இல்லை. ஏன்னா அவன் ஆக்சுவலும் ஆக்டின் படி கொடுக்கணும். ஆகவே அவர்கள் யாரா வழக்கு போட்டா கூட சொல்லுவாரு ஆக்டின் படி நான் கொடுத்துருக்கேன். நான் சொல்ல சரிதானே சார்? அப்ப நாங்கள் இதை ஏதாவது ஒரு வழியில கொண்டு வராம நெடுக மண் போகுது கல்லு போகுதுன்றதுக்காக பிரயோசனம் இல்லை. ஒன்றில் இதுக்கு ஒரு அஜென்மெண்ட் மோஷன் கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்டோட கொண்டு வரணும். பெரிய சபையில ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருக்கிற தலைவருக்கு இன்னும் பவர்கள் இருக்கு. அதன்படி இந்த ரோட் பெர்மிட் கொடுக்க இல்லாத ஜிஎஸ்எம்பி வந்து இல்லாட்டி அவங்க ஆக்டை நாங்கள் வைக்கிட்டு ஓவர் ரைட் பண்றது எல்லாத்துக்கும் இதுதானே பிரச்சனை. எங்க பார்த்தாலும் இந்த மண் அல்றது அடுத்தது இந்த கல்வி பிரச்சனை எல்லாத்துக்குமே அவங்க உடனே சொல்றது ஆக்டிவ் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி பிரச்சனையில நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று என்னன்னு கேட்டா நம்ம மாவட்டத்துக்கு அத்தியாவசியமான பிரச்சனைகள் இருக்குமா அந்த பிரச்சனை சம்பந்தமாக நம்ம மேலதிகமாக பாராளுமன்றத்தை பேச முடியுமா, அமைச்சரோட பேச முடியுமா, அல்லது ஜனாதிபதியும் பேச முடியுமா, அப்படி பேசி அப்படி அப்படி ஒரு முடிவு எடுக்கணும். எடுக்கல விஷயமா சாவச்சேரியில சுண்ணக்கல்ல அப்ப சொல்லப்பட்ட விடயம் அரசாங்க அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கால மண் கொண்டு போகப்பட்ட ஒரு அறிக்கை வந்தது. ஆனால் அதே அடுத்த கிழமை அந்த நீதிமன்றம் அதை விடுதலை செய்தது. நாங்கள் என்னதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினாலும் ஆக்டின் படி லோகல் படி கொண்டு போலாம்னா they will do it. They will use the loophole and they will do it. அடுத்து GSM நாங்க இதுல எடுக்கிற முடிவுகளை நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு தாரீங்களா? இல்லன்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஏன்னா இப்படித்தானே நாங்கள் போன முறை சொல்லி விடுறோம் பெர்மிட் கொடுக்க வேண்டாம். அதே பிரச்சனை பெர்மிட் நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்க ரீசனபிள் ஸ்டடியா கொண்டு போய் இப்ப செய்யிருக்கிறீங்க. அதுதான் ஏன் பிரச்சனை யாரா போனீங்கன்னா இந்த இடத்துல மண்ணலாமா இல்லையான்றதை நீங்க ஃபைனலைஸ் பண்றதுக்கு நேற்று அதைத்தானே கருத்தை நாங்க மனத்தில கிடக்குல இப்பவே சொன்னோம். நீங்க அதுல என்ன புறாவல கிடக்குறதுக்கு நாங்க அதுல போய் பார்க்க போறோம். அந்த மண் கிட்ட வந்து நாங்கள் தொடர்ந்து மண் அல்லலாமா இல்லையான்றதை உங்களோட ஃபைனல் ரிப்போர்ட் வரப்போகுது. நீங்க சொல்ல போறீங்க இதுல எக்கோசிஸ்டம் ஒன்றுமே டேமேஜ் ஆகாது, நாங்கள் இதுல மைண்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு பெர்மிட்டையும் கொடுக்கத்தான் போறீங்க. போன மாதம் எத்தனை பெர்மிட் கொடுத்துருக்கீங்க? நீங்க சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன். டிசிசிஆர் சொன்னதுக்கு நாங்க லீகல் அதுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்க இல்ல நீங்க கொஞ்சம் திங்க் பண்ண வேணும். நாங்க இந்த டிசிசி மீட்டிங் எடுக்கிறது மக்கள் சார்பான முடிவை தான் எடுக்க போறோம். இப்ப நாங்க சொல்றோம் மக்கள் பாதிக்கப்படினா எல்லாரும் கஷ்டப்படினா மண்ணை அள்ளப்பட வேண்டாம்டா நீங்க இதுல இருந்து கேட்டுட்டு நாளையில இருந்து மக்கள் கொடுத்துட்டு தான் உங்களோட நாங்க லீகலா கவுண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். போறோம் அடுத்த முறை பார்லிமெண்ட்ல. ஓகே ரைட். அடுத்ததாக இதுல சொல்லப்பட்ட விடயங்கள்ல கௌரவ பார்லிமெண்ட் உறுப்பினரால் சமர்ப்பிக்கப்பட்ட பொன்னம்பலம் அவர்களால் கையெழுத்து விகார சம்பந்தமான முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி ஓகே. டிசம்பர்ல இருந்து ஃபைல் பண்ண இது வரைக்கும் சரி நாங்கள் அதுக்கு கொடுப்பீங்களா இல்லைன்னு சொல்லுங்க. நாங்களும் அடுத்த கட்டத்துக்கு போலாம். நீங்களும் பாருங்க, நீங்களும் பார்க்க உண்டா போவோம். இல்ல சீரியஸா ஏதோ ஒன்று நீங்கள் முடிவெடுப்போம். உங்களால ஏன் அடுத்ததாக சொன்னீங்க அரசியல்வாதிகள்
எங்க நடுங்க நீங்க தான் எங்களை கல்றீங்க திருப்பி திருப்பி கேட்கறது நீங்கள் முடிவெடுத்தா என்ன முடிஞ்சதானே மற்றது வந்து இந்த பிரதான வடிகால் கட்டமைப்பு வந்து ஜெட்ல மியூனிசிபல் கவுன்சிலுக்குள்ள வந்து அது செய்யப்பட்டது வந்து சரியான தகவல் ஒன்று மடுக்காம அப்ப அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு கால் பண்றேன் நாங்கள் கால் பண்ணி பழைய ரிப்போர்ட்டுகள் இல்லை 6 மாசம் ஆச்சு நான் முதல் எடுப்பு 8 வருஷம் அனுப்பியிருக்கேன் நான் இதை கடற்போக்குவரத்து குறிப்பிட்ட நாளைக்கு போக்குவரத்து அந்த விஷயம் கதைச்சாச்சு நைனாவது ஆம்புலன்ஸ் பண்ணது டாக்டர் அந்த ஆம்புலன்ஸ் பண்ணது நேவி கொடுத்தாங்க இந்த தீர்மானங்களை தர உதாரணமாக நுணாவில் கிழக்கு மத்திய 8ஆம் பட்டாரம் மத்தியிலுள்ள சிறுவர் முகம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிதி ஒதுக்கீடு இல்லாமல் நாங்கள் இதற்கான தீர்மானம் செய்யாது ஒவ்வொரு பாராளுமன்ற பிரதேச மட்ட உறுப்பினர் குழுவில் நான் பார்த்து எங்களுக்கு எல்லாம் வந்து இதை நாங்கள் தீர்க்கிறோம் நிதி ஒதுக்கீடு வேணும் இது எல்லாமே ஒவ்வொரு கேட்கிறேன் என்றால் ஏதோ ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்க வேணும் இதை இப்ப இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படாது எம்பி மேல கொண்டு செய்யலாதானே நிதி இல்லை சரி இப்ப நான் கேட்கிறேன் என்றால் நீங்கள் இந்த டிசிசி கூட்டத்துல வந்து ஒரு சிஸ்டம் டாக்டர் அர்ஜுனா சொன்னது போல நாங்கள் ஏதோ ஒரு சிஸ்டம் உள்ள கொண்டு வந்து நாங்கள் மத்திய அரசுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய தேவைகளை வந்து ஒத்து கொடுக்குறாங்க பொதுப்படையான தேவை நீர் விநியோகம் அப்படின்னு அது கூட நான் ஒவ்வொரு ரோட்டையும் போறேன் நீங்க நுணாவை மத்திய தந்தால் அவர் அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோட்டை தந்தாலும் நான் வைக்கின்றது என்னென்ன கேட்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட இல்லை தானே இப்ப நான் கேட்கிறேன் ஏதோ ஒரு லெஜர் ஏதோ ஒன்று இருக்கணுமே எங்களுக்கு இருக்கக்கூடிய நீட்ஸ் போறவர்களுக்கு கவர்னர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொன்னவர் இந்த வீதி அபிவிருத்தி சம்பந்தமாக நீங்கள் இப்படி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வரதே போடாதோ தேவையை அடையாளப்படுத்திக்கணும் தேவை அடையாளப்படுத்தி அது பிரதேச செய்யணும் எங்கே செய்யும் ஒவ்வொரு கிராமத்திலும் பிரதேச அரசாங்கத்தான திட்டம் இல்ல பிடிபி பிளான் வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான் அந்தந்த துறை சார்ந்த விஷயத்துல வந்து நீங்கள் அந்த பிரதேச ஒவ்வொரு பிரதேச கிராம அபிவிருத்தி திட்டம் தயாரிக்க சொல்லி நிதி ஒதுக்கீடு கிடைச்சு அந்த கிராமத்துக்கான திட்டம் ஒவ்வொரு பிரதேசத்தையும் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கு ஜூன் மாத இறுதி வடிவம் வரும் அதனுடைய ஒவ்வொரு பிரதேச சொற்கொப்பியை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதுதான் அந்த விலையை திட்டம் முன்னுரிமை பட்டி நான் இதை திருப்பி சொல்றேன் உங்களுக்கு ஜிஏ சொன்னதை வந்து அதுல உண்மையிலே அது சரி சொல்றது பிரச்சனை என்னென்றால் வந்து உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு இந்த ரோட்டலுக்கு கூட தெற்கிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையோட வச்சுதான் இங்க ஒதுக்கப்படும் சரி அதுல ஒரு வகையில வந்து தவறு இல்லை சரி ஆனால் இது ஒரு சரியான ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு போர் பிரதேசமா இருந்த இப்ப தேவைகள் கூட அப்ப நீங்கள் வடகிழக்கு வந்து நீங்கள் ஒரு நீட்ஸ் அசஸ்மெண்ட் செய்யாமல் நீங்கள் இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டே டு டே விஷயங்களை கூட வந்து நீங்கள் நிவர்த்தி செய்ய முடியாது ஏன்னா நாங்க 30 வருஷத்துக்கு பின் நிற்கிறோம் அப்ப ஸ்பெஷல் ஃபண்டிங் எடுக்கிறதா இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வந்து டோனர்ஸ் கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி எல்லாம் கதைச்சது அப்படி நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க எங்கட டிசிசியால வந்து நாங்க சஜஸ்ட் பண்றோம்ன்றதை வந்து நீங்க சொல்லுங்க எல்லா நாங்க அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கோம் நம்ம அடுத்த இது எப்படியோ அடுத்த பட்ஜெட்டுக்கு நாங்க பெரியமான ஒரு விடயம் என்னன்னா தெல்லிப்பட உள்ளடக்கப்படாத தெல்லிப்பட ஆதார வைத்தியசாலையில வந்து போலீஸ்கிட்ட கேட்க போறோம் நான் தமிழ்ல கேட்டுட்டு உங்கள்ட்ட கேட்கிறேன் ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு அதுல அந்த வைத்திய அதிகாரி ஒருவர் வந்து தாக்கினதாகவும் போலீஸ்ல முறைப்பாடு செய்யப்பட்டு நீதிமன்றத்துல வழக்கு நடந்து இன்னும் பி ரிப்போர்ட் போடாம தெளிப்பல இழுக்கணும் அதை வந்து அது சம்பந்தமாக கேட்டு அவருக்கு சிங்களத்துல கேட்கறேன்னு அவருக்கு அனுமதியை தாங்கும் தெளிப்பල හොස්පිටල් ළඟදී පොඩි ඉෂුව එකක් ආවා පේෂන්ට් කෙනෙක් උදේ 9ට ඇවිල්ලා 11 වෙනකන් කවුරුත් බලලා තිබුණේ නැහැ. එතකොට ඒ අදාළ එකන ප්‍රයිවේට් එකට අරන් ගියා. ඒ පුත්කලයාව මම හිතන්නේ heart attack එකක් ඇවිල්ලා රෑ 9:12 වෙනකන් බලුවේ නැහැ. එතකොට ඒකින් පස්සේ එයා අභාසයක් කරලා තිබ්බා මේ අර මේ පේෂන්ට් ලාට එයාගේ නෑදෑවට. ඔබතුමාට කම්ප්ලේන්ට් එකක් දාලා අද වෙනකන් බී රිපෝට් එකක් දාලා නැහනේ. අද දාලා තියෙන්නේ. ඕක වෙලා තියෙන්නේ කවද්ද? ඔයාට මගේස්ටර් දෙතුන් බාරක් කිව්වා බී රිපෝට් දාන්න කියලා. ඒත් ඔබතුමා දාලා නැහනේ. අර ඒක හොඳයි. මොකක්ද දන්නවද දැන් මගේස්ටර් කියලාත් අපි බී රිපෝට් දාන්නේ කියන්නේ ඒ යම්කිසි ඩීල් එකක් තියෙන්න ඕනේ අතන. අපි දන්නවා ඩීල් එක අපිට කියන්න කැමති නැහැ. තව පාරක් තව නඩුවක් වැටෙනවා.
ඒ නිසා මේ අපි කියන්න දෙන කරුණාකර මේ ලෙඩ එදාට අවිලා heart attack වුණොත් මරනොත් අපිට ලෙඩ ඒ වුණාට එතන හිටපු කවුරු හරි අම්මා කවුරු හරි මේ රිලේෂන් කෙනෙක්. එතකොට එහෙම කරන්න එපා. එතකොට 100% ડોක්ටර්ස්ලා දෙයියෝ නෙවෙයි. මම ડોක්ටර් කෙනෙක් මම MBBS ડોක්ටර් කෙනෙක්. 100% ડોක්ටර්ස්ලා දෙයියේ නෙවෙයි දෙයියෙක් නෙවෙයි. එතකොට යම්කිසි වරද කරනවා නම් ඒගොල්ලෝ අනිවාර්යෙන් දඩුවම් දෙන්න ඕනේ. එතකොට සපෝට් එකක් දෙන්න එපා. එහෙම කරන්න එපා. එතකොට දිගින් දිගට ඔබ ප්‍රැක්ටිස් වෙනවා. දැන් ඒගොල්ලෝ ඊයේ ප්‍රොටෙස්ට් එකට ගිහිල්ලා ආපහු නඩුවට දාලා මජිස්ට්‍රේට් අයි මෙයාට බීරිපෝට් දාලා නැහැ කියලා අහලා ඔබතුමාලා දැන් අද දාන්නේ කොට එහෙම කරන්න එපා කරනවා. දකුණක වෙන්නේ නැහැ. මම බේරාජ යුනිවර්සිටි ඩිප්ලෝමැට්. දකුණක වෙන්නේ නැහැ. මිනිස්සු ඔක්කොම දෙකට කරලා දානවා. තුනට නමනවා. අපිට මෙහි ඒක කරන්න එපා කරනවා. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட சிலக கேட்போர் கூடத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான சந்திரசேகர் தலைமையிலும் இணைத்தலைவர் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோர் தலைமையிலும் இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர் பிரதீபன், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு திணைக்கள பிரதிநிதிகள், பிரதேச செயலாளர்கள், போலீசார், முப்படைகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது மாவட்டத்தில் உள்ள பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டு தீர்மானங்கள் எட்டப்பட்டது.